ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா அப்படின்னா நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம கிளாஸஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. மை செல்ஃப் பிரவீன், வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம வந்து டிஎன்பிசி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை ஜஸ்ட் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் பேஜில் நிறைய நம்ம பிளேலிஸ்ட் கொடுத்து வச்சுருப்போம். ஸோ அந்த கிவன் பிளேலிஸ்ட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ நம்ம கண்டென்ட் ஆஃப் குவாலிட்டியை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நெக்ஸ்ட் நம்ம எப்போவுமே நம்மளோட A to Z சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நம்ம வந்து டிஎன்பிசி ஏஐயை விட கொஞ்சம் அட்வான்ஸாக தான் நம்ம எடுப்போம். ஓகே, ஸோ ஏன்னா அப்போ தான் என்னால் மொத்த கொஷினை ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம வந்து அந்த சிலபஸை நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கிலேருந்து தான் நம்ம எடுத்து கொடுப்போம். ஓகே, அதனால நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கை தனியாக படிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ இதுலேயே உங்களுக்கு எல்லாமே இன்க்ளூட் ஆகிடும். ஓகேயா, ஸோ நம்ம வந்து கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம்ப்பா. ஸோ அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸை நம்ம இப்போ செக் அவுட் பண்ணிடுவோம். ஸோ லேட்டராக நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேயா, ஸோ நம்ம கோர்ஸ் பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸ், டெய்லியுமே லைவ் கிளாஸஸாக தான் இருக்கும். ஸோ ஒருவேளை உங்களால் அன்றைக்கி பார்க்க முடியல அப்படின்ற பட்சத்தில் அது ரெக்கார்டடாக மாறிடும். ஓகேயா, அடுத்ததாக நெக்ஸ்ட்டு நம்மளோட கிளாஸஸ் ஆஸ் பர் த ஷெடியூல் படி போயிட்டுருக்கும். ஸோ அதுக்கான ஷெடியூலை நம்ம ஏர்லியராகவே கொடுத்துருவோம். அண்ட் கோர்ஸோட வேலிடிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 years ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் பிடிஎஃப் மெட்டீரியல், டெஸ்ட் சீரியஸ், வீக்லி டெஸ்ட்டு அண்ட் டிஸ்கஷன்ஸ், டிஎன்பிசி பேட்டர்னில் டெஸ்ட் சீரியஸ், அதுக்கான டிஸ்கஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு A to Z கிடச்சிரும். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண ஆஸ்பிரன்ஸ் யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களையும் இண்டிவிஜுவலாக நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேயா, ஸோ நம்ம வந்து உங்களுக்கு தேவையான டவுட் சால்விங் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நீங்கள் எங்கன்னா பண்ணலாம்ப்பா. ஸோ நீங்கள் செல்ஃபாக படிக்கிறதுனாலும் நம்ம வந்து உங்களுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வேறு எங்கன்னா ஜாயின் பண்ணுறதுனாலும் ஜஸ்ட் கேளுங்க. ஓகே, ஸோ அந்த இன்ஸ்டியூட்டில் ரெஸ்பெக்டிவாக நீங்கள் எங்களுக்கு என்னென்ன பண்ணி கொடுக்க போகிறீங்க, ஸோ உங்களோட டவுட்ஸை வந்து எப்படி கிளாரிஃபை பண்ணிக்கிறீங்க, அந்த மாதிரியான திங்ஸ் கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நத்திங் ராங். செல்ஃபாக படிக்கிறதுனாலும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய கிளாஸஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், இண்டக்ஷன் மெஷின். சார், இண்டக்ஷன் மிஷின்னா என்ன அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி நேற்று தான் நம்ம இண்டக்ஷன் மிஷினை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இண்டக்ஷன் மிஷினை பொறுத்த வரைக்கும் சார் நான் உங்களுக்கு பேசிக்காக நேற்று கொடுத்துருந்தேன். ஸோ எந்த மோட்டராக இருந்தாலும் அந்த மோட்டர் என்ன ஒர்க்கிங் பிரின்சிபல்லப்பா ஒர்க் பண்ணோம், லாரன்ஸோட ஃபோர்ஸ் லா. கரெக்டாக, லாரன்ஸோட ஃபோர்ஸ் லால தான் எல்லா மோட்டர்ஸும் ஒர்க் பண்ணுது. எஸ், இண்டக்ஷன் மோட்டாரும் லாரன்ஸோட ஃபோர்ஸ் லால தான் ஒர்க் பண்ணுது. ஸோ லாரன்ஸோட ஃபோர்ஸ் லா அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும்ல. ஸோ லாரன்ஸ் என்ன சொல்கிறாரு, ஸோ ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டரை மேக்னெட்டிக் மீடியமில் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த கண்டக்டர் ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இஸ் பிளேஸ்ட் இன்சைட் அ மேக்னெட்டிக் மீடியம். A conductor will experience a force on it. ஸோ கிளியரா, அப்போ அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட என்னோட லாரன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஓகேயா, ஸோ அப்போ லாரன்ஸோட ஃபோர்ஸ் மேக்னிடியூட நம்ம பார்த்துருப்போம். ஸோ தட் இஸ் BIL sin θ. ஓகே, ஸோ இதுதான் என்னோட லாரன்ஸோட ஃபோர்ஸ். ஸோ அடுத்ததா இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷனை எப்படி சார் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். The direction of force is given by எந்த லால நமக்கு கிடைச்சிருக்கும், ஃப்ளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூலா லெஃப்ட் ஹேண்ட் ரூலா. எஸ், இட் இஸ் ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஓகேயா, ஸோ ஃப்ளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல். The direction of force is given by Fleming left hand rule. அப்போ என்னோட இந்த மோட்டரில் வரப்போகிற ஃபோர்ஸை ஃப்ளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அடுத்ததாக எந்த ஒரு மோட்டராக இருந்தாலும் டு சாட்டிஸ்ஃபை த ரொட்டேஷன் RMF is must அப்படின்னு சொல்லி இருந்திருப்பேன். ஸோ RMF is must ஃபார் மோட்டாரிங்கிறது என்ன, மோட்டார் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா. ஸோ மோட்டார் ரொட்டேட் ஆகணும்னா ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது மஸ்ட்டு. ஸோ ஃபார் 3 ஃபேஸில் என்னோட RMF நம்ம எழுதியிருப்போம். 3 ஃபேஸில் என்னோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவலன் டு, ஸோ 3/2 FM
cos of theta minus omega t. கரெக்டா? ஸோ இதுதான் என்னோட ரிசல்டன் RMF இந்த 3 phase சிஸ்டம். ஸோ ஒரு 3 phase சிஸ்டம்ல கிடைச்ச ஒரு ரிசல்டன் RMF இதுதான். சார் அடுத்ததா ஒரு RMF கிரியேட் ஆகணும்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு 3 phase இருக்கிறப்போ the angle should be, space angle should be என்னவா இருக்கணும், space displacement angle 120 degree, time displacement angle. இதுவுமே 3 phaseக்கு மட்டும் தான் பொருந்தும். ஏன்னா phase மாறுச்சுன்னா இது மாறிடும். time angle, space angle இல்ல, அதே மாதிரி time angle. So time angle is 120 degree. Okay, so RMF இருந்தா மட்டும்தான் எனக்கு rotations நடக்கும். அடுத்ததா என்னோட space angle 120 டிகிரியா இருக்கணும், time angle 120 டிகிரியா இருக்கணும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வைண்டிங்கை நீங்கள் வரையறீங்கன்னா the winding should be physically 120 degree displaced. ஓகே, ஒரு காயிலுக்கும் இன்னொரு காயிலுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 120 டிகிரியாக இருக்கணும். ஓகே, இதுதான் என்னோட ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அர்த்தம்ப்பா, நீங்கள் கொடுக்குற வேவ் ஃபார்மில் 120 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும் ஃபார் 3 ஃபேஸாக இருந்தால். அண்ட் சிங்கிள் ஃபேஸ்க்கு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஃபார் சிங்கிள் ஃபேஸில் நம்மளோட ரிசல்டன் எஃப்எம்ன்றது, ரிசல்டன் ஃபோர்ஸ்ன்றது தட் இஸ் எஃப்எம்மாக இருக்கும். எஃப் ரிசல்ட் எஃப்எம் cos of theta minus omega t இருக்கும். அண்ட் ஸ்பேஸ் ஆங்கிள் நம்ம பார்த்துருப்போம், தட் இஸ் ஸ்பேஸ் ஆங்கிள் 120 டிகிரியா கிடையாது ஆக்சுவலி. ஸோ 3 ஃபேஸஸ்க்கு தான் 120 டிகிரி, ஸோ சிங்கிள் ஃபேஸுக்கு 90 டிகிரி ஸ்பேஸ் ஆங்கிள். ஸோ அடுத்ததான் டைம் ஆங்கிள் 120 டிகிரி, சாரி ரெண்டுமே 90 டிகிரி. கிளியரா? இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, the waveform should be 90 degree displaced. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு வைண்டிங்கை கொடுத்தா மட்டும்தான் இங்கே ரொட்டேஷன்ஸ் நடக்கும். 3 ஃபேஸில் இந்த மாதிரி கொடுத்தா தான் எனக்கு வைண்டிங் ரொட்டேஷன் நடக்கும். இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது ஃபிசிக்கல் ஆங்கிள் விச் இஸ் ஸ்பேஸ் ஆங்கிள் தான் நான் உங்களுக்கு இங்கே வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஸ்பேஸ் ஆங்கிள்ஸை தான் நான் உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன். ஸோ ஓகே, டைம் ஆங்கிள்ன்றது நீங்கள் ஒரு வேவ் ஃபார்மை கொடுக்குறீங்கல்ல, அந்த வேவ் ஃபார்மில் 90 டிகிரி ஆங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும். தட் இஸ் நோன் ஆஸ் டைம் ஆங்கிள். ஓகே, ஸோ அதுதான் நம்ம டைம் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னைக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்ட்டை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நேற்று பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு RMF வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். RMF இருந்தால், ஸோ இந்த RMF ரோட்டாரில் எனக்கு EMF-ஐ இன்டியூஸ் பண்ணோம். அப்படி ரோட்டாரில் EMF இன்டியூஸ் ஆகுதுன்னா அது ரோட்டாரில் ஒரு கரண்ட்டை உண்டு பண்ணும். அந்த கரண்ட்டு ஒரு மேக்னெட்டிக் மீடியமில் இருக்குது இப்போது. ஸோ அதனால அந்த ரோட்டார் ரொட்டேட் ஆகும். ஸோ கிளியர் தானே? ஸோ இதுதான் என்னோட மோட்டரிங் பிரின்சிபல். இப்போது இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பார்க்கலாம். இது வரைக்கும் நேற்று நம்ம பார்த்த திங்ஸ்பா. ஓகே, இதில் எந்த டவுட்ஸும் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ டுடே இஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இண்டக்ஷன் மெஷின். ஓகே சார், இப்போ நான் ஆல்ரெடி எப்பவுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சார், ஒரு மோட்டார் ஆர் ஜெனரேட்டர் எது பார்க்கறதுக்கு முன்னாடியும் அதோட ஐடியல் ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்த்துருப்போம். ஸோ கரெக்டா? அப்போ என்னோட இண்டக்ஷன் மோட்டாருக்கும் அதோட ஐடியல் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ தேர்ஃபோர் அதுக்கப்புறமா தான் நம்மளால ஒரு ப்ராக்டிக்கல் இண்டக்ஷன் மோட்டார் எப்படி இருக்கணுன்றதை அனாலிசிஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அதோட ஐடியல் கேசஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் அதோட ப்ராக்டிக்கல் கேசஸ் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஐடியல் ப்ராப்பர்ட்டிஸை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா என்னோட ப்ராக்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கணுன்றதை என்னால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஐடியல் ப்ராப்பர்ட்டி. சார் பொதுவாக நமக்கு என்ன தெரியும், ஒரு மெஷின் ஐடியலா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், அதோட லாசஸ் 0 அப்படின்றது தானே. ஸோ இப்போ இதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை தான் எழுதுறேன். ஸோ இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 0. ஓகே, இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 0, therefore losses are 0.
ஓகேயா? ஸோ முதல்ல அதில் லாசஸ் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. ஸோ ஒரு ஐடியல் மிஷினாக இருந்துச்சுன்னா அதில் லாசஸ் அப்படின்னு ஒன்று இல்லை. அடுத்ததா, ஸோ த permeability will be இன்ஃபைனைட்டாக இருக்கும். சாரி, permeabilityனா எஸ் கரெக்ட் தான். permeabilityனா அக்செப்ட் பண்ணிக்கிற ப்ராப்பர்ட்டி தானே, ரிலக்டன்ஸ்னா தான் அப்போஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி. அப்போ இதோட அக்செப்டன்ஸ் அதிகமாக இருக்கணும். ஸோ இதோட ரிலேட்டிவ் permeability should be infinite. ஓகே, ஸோ ரிலேட்டிவ் permeability இன்ஃபைனைட்டாக இருக்குன்றது எதை மீன் பண்ணுது? ரிலக்டன்ஸ் இஸ் 0. ஓகே, ஸோ ரிலேட்டிவ் permeability இன்ஃபைனைட்டாக இருக்கு, ரிலக்டன்ஸ் 0. அப்போ மொத்த பவரும் ஸ்டேட்டார்லேருந்து ரோட்டாருக்கு போயிடுது. ஸோ அதனால ஃபர்தராக எந்த லாஸஸும் இல்லை. நீங்கள் ஸ்டேட்டாரில் எவ்வளோ ஸ்பீடில் ரொட்டேட் பண்ணுறீங்களோ அதே ஸ்பீடில் ரோட்டாரும் ரொட்டேட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, பட் ப்ராக்டிக்கலாக இது நடக்காது. ப்ராக்டிக்கலாக இப்படி ஒரு விஷயம் என்னால் பண்ண முடியாது. ஓகே, லாஸஸே இருக்காது, அதில் அப்போசிஷனு ஏர் கேப்பு எதுவுமே இருக்காது. ஓகேயா? ஸோ அண்ட் தென் மெக்கானிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ எந்த ஒரு டீவியேஷனும் இருக்காது. ஓகே, ஸோ இதுதான் ஒரு ஐடியல் ப்ராப்பர்ட்டிஸ். ரெசிஸ்டன்ஸ் இருக்காது, அதாவது ஒரு மிஷின் 100% எஃபிஷியண்ட்டாக இருக்கும்ப்பா. ஓகே, சிம்பிளாக அதுவே எழுதிக்கலாம். ஸோ எஃபிஷியன்சி இஸ் 100%. ஸோ எஃபிஷியன்சி 100% இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கணுமோ அது எல்லாமும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் ஐடியல் ப்ராப்பர்ட்டிஸ். கரெக்டா? பட் ப்ராக்டிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே என்ன இருக்காது? ரெசிஸ்டன்ஸ் 0வா இருக்காது, permeability இன்ஃபினிட்டியாக இருக்காது, ஸோ எஃபிஷியன்சி 100%-ஆக இருக்காது. ஸோ இதில் வந்து லீக்கேஜஸ் அப்படின்றது 0. லீக்கேஜ்ன்றது 0. ஸோ யூஸ்ஃபுல் தான் மொத்தமே. லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் இஸ் 0. ஸோ மொத்தமே யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸ் தான். ஸோ மொத்தமே என்னோட யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஓகே சார், இங்கே லீக்கேஜ் யூஸ்ஃபுல் அப்படின்ற 2 வார்த்தை சொல்கிறேன்ல, அதுக்கான உங்களுக்கு ஒரு மீனிங் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ லீக்கேஜ்னா என்ன, யூஸ்ஃபுல்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தெரிஞ்சால் ஈஸியாக அடுத்த இந்த மிஷின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ்லேயே நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த சைடில் லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் நம்ம ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபார்மர்லேயே இதை பார்த்துருக்கோம்ப்பா. ஸோ கரெக்டா அதே டிட்டோ தான். டிரான்ஸ்ஃபார்மரில் நான் என்ன சொல்லியிருப்பேன்? பிரைமரியிலிருந்து செகண்டரிக்கு வர்ற ஃப்ளக்ஸ் தான் யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸ். ஸோ கரெக்டா, ஏன்னா பவரை நம்ம பிரைமரியில தான் கொடுத்துருப்போம், செகண்டரிக்கு எனக்கு கிடைச்சிருக்கும். கரெக்டா? ஸோ அதனால பிரைமரியிலேருந்து செகண்டரிக்கு வந்த ஃப்ளக்ஸ் தான் என்னோட யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸ். ஸோ பிரைமரியிலேருந்து பிரைமரிக்கே போகுது அப்படின்னா தட் இஸ் லீக்கேஜ். கரெக்டா? ஸோ அதே தான் இந்த இடத்துலையும். இந்த இடத்துல பிரைமரின்ற வார்த்தையை என்னோட ஸ்டேட்டார்ன்ற வார்த்தை ரீப்ளேஸ் பண்ணும், என்னோட செகண்டரின்ற வார்த்தையை என்னோட ரோட்டார் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான். ஸோ வேற எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகே, திஸ் இஸ் ஸ்டேட்டார். ஸோ நெக்ஸ்ட் என்னோட ரோட்டார். கரெக்டா? இது நம்மளோட ரோட்டார். சார், நம்மளோட பவரை நம்ம கொடுக்குறோம் ஸ்டேட்டாருக்கு தான் கொடுக்குறோம், ரைட்? The power is 3-phase power is given to the stator.
இங்க பாருங்க, லீக்கேஜ்னா என்ன அர்த்தம்? இதுல இருந்து வந்த ஃப்ளக்ஸ் இவனுக்கே போகுது, ரைட்? So this is leakage. So this is leakage. It is not linking with the rotor. Statorல இருந்து வந்தது ஸ்டேட்டாருக்கே போயிடுது. So this is leakage flux. So அப்போ யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸ்னா என்ன சார்? இங்கிருந்து போய் ரோட்டாரை கட் பண்ணுறான் பாருங்க. ஸோ இங்கே இருக்கிற ஒரு ஃப்ளக்ஸ் ரோட்டாரில் போய் இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணதில்லை. ஸோ திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸ். ஸோ புரியுது இல்லை? லீக்கேஜ்னா என்ன, யூஸ்ஃபுல்னா என்னன்னு புரியுது இல்லை? ஸ்டேட்டார்லேருந்து ஸ்டேட்டாரை லிங்க் பண்ணுற ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் ஃப்ளக்ஸ், ஸ்டேட்டார்லேருந்து ரோட்டாரை லிங்க் பண்ணுற ஃப்ளக்ஸ் தான் யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸ். இப்போ இதை எழுதிக்கலாமா? a flux linking with links on the both stator. Okay, flux linkages, the flux links on the stator side only, links on the stator only. Okay, stator மட்டும் லிங்க் பண்றது, that is leakage flux. So இப்போ யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸ்னா என்ன சார்? a flux is linking between both stator and rotor. a flux linking between both stator and rotor. ஓகே, ஸ்டேட்டாரையும் ரோட்டாரையும் கனெக்ட் பண்ற ஃப்ளக்ஸ் தான் நம்ம யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸ்னு சொல்றோம். ஸோ இந்த யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸ் தான் பவர் டிரான்ஸ்ஃபருக்கு ஒரு காரணம். ஓகே, the useful flux are the responsible for the power transfer from the stator to rotor. Okay, when leakage increases, power transfer decreases. When leakage decreases, power transfer will increase. So leakage and power transfer inversely proportional தான் இருக்கும். Okay, the useful flux transfers the power from stator to rotor. Okay, அடுத்ததா leakage flux power transfer are inversely proportional. ஓகே சார், பவர் டிரான்ஸ்ஃபர் குறைஞ்சிச்சுன்னா டார்க் குறைஞ்சிரும், கரண்ட் குறைஞ்சிரும், எல்லாமே குறைஞ்சிரும்ப்பா. ஓகே, லீக்கேஜ் ஃப்ளக்ஸஸ் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த பவர் டிரான்ஸ்ஃபர். சார் லீக்கேஜ் அதிகமாகுதுன்னா டோட்டல் ஃப்ளக்ஸில் லீக்கேஜ் தான் அதிகமாக இருக்குன்னா என்ன மீனிங் பண்ணுது? ஸோ இப்போ யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸ் கம்மியாக இருக்கும் போது, கரெக்டா? மொத்தம் என்கிட்ட 100 ஃப்ளக்ஸ் இருக்குதுன்னா அதில் 50 ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் ஆயிடுச்சுன்னா அப்போ 50 ஃப்ளக்ஸ் தானே ரோட்டாருக்கு போகும். ஸோ இப்போ பவர் டிரான்ஸ்ஃபர் குறைஞ்சிருது இல்லை, இதுதான் நான் சொல்கிறேன். ஓகே, எப்போவுமே யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸும் என்னோட பவர் லீக்கேஜ் ஃப்ளக்ஸும் அந்த பவர் டிரான்ஸ்ஃபரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ஸாக இருக்கும். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு இந்த ஃப்ளக்ஸை பற்றியான ஒரு ஐடியாவும் கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி இந்த ப்ராக்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதோட ப்ராக்டிக்கல் ஐடியல் ஆப்ரேஷன், ஐடியல் ப்ராப்பர்ட்டிஸ் சொன்னேன்ல, அப்போ ப்ராக்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ ப்ராக்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இப்போ இதில் தான் இங்கிருந்து தான் என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இண்டக்ஷன் மிஷின் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இது வரைக்கும் ஐடியல்ப்பா, இங்கிருந்து தான் பர்டிகுலராக கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததா இப்போ நமக்கு என்ன தெரியும்? we have some stator. கிளியரா? நமக்கு என்ன இருக்கும்? ஸ்டேட்டார் இருக்கும். ஸ்டேட்டாருக்குள்ள என்ன இருக்கும்? இந்த மாதிரி ஸ்லாட்ஸ் இருக்கும். கரெக்டா? ஸ்டேட்டார் இஸ் மேட் அப் ஆஃப் வித் இன்னர் பெரிஃபெரி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லாட்டு என்னோட இண்டக்ஷன் மிஷின்ல இருக்கு பாருங்கப்பா, இந்த ஸ்லாட்டுக்கு பேரு இன்னர் பெரிஃபெரி. ஓகேயா? ஸோ அவுட்டர் பெரிஃபெரின்னா இந்த வெளியே பள்ளமாக இருக்கிறதுக்கு பேர் அவுட்டர் பெரிஃபெரி. ஸோ இந்த இடத்துல எனக்கு இன்னர் சைடில் தான் அந்த பெரிஃபெரி இருக்குது. ஸோ இன்சைட் இதுதான் எனக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ கரெக்டாக? தேர்ஃபோர் திஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் நோன் ஆஸ் இன்னர் பெரிஃபெரி.
Yes. This is what inner periphery. இதுதான் என்னோட ஸ்டேட்டார். இப்படி தான் பார்க்கும். ஸ்டேட்டார்ல என்ன பண்ணிருக்காங்க, உள் சைடுல கட் பண்ணிருக்காங்க. therefore it is inner periphery. ஓகே, இதுதான் ஸ்டேட்டார். இந்த ஸ்டேட்டார்ல இங்க ஒரு பீஸா பண்ணிருக்காங்க பாருங்க. this is known as slot. so இந்த ஸ்லாட்ல தான் என்னோட வைண்டிங்ஸ் இருக்கும். ஓகே, ஸ்லாட்ஸ் ஆர் யூசுவலி ஆக்ட் as a home for the winding. ஓகே, அதாவது என்னோட வைண்டிங்கோட ஒரு ஹோமா என்னோட ஸ்லாட்ஸ் தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த ஸ்டேட்டாரை பற்றி தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஒன் ஸ்டேட்டார் முடிஞ்சிச்சுன்னா ஸோ ரோட்டாருக்கு போகலாம். ஸ்டேட்டாரை பொறுத்த வரைக்கும் சார் ஒன்லி ஒன் பாயிண்ட் தான் இருக்கு, அதோட ஸ்லாட்டு தான். ஓகே, ரொம்ப மேஜர் பாயிண்ட்டை அதோட ஸ்லாட் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம பார்ப்போம். ஸோ அதில் தான் நமக்கு கொஷின்ஸும் நிறைய இருக்கும். அதை தவிர்த்து ஸ்டேட்டாரை பொறுத்த வரைக்கும் சார் 3 phase சப்ளையை நம்ம ஸ்டேட்டாருக்கு தான் கொடுப்போம். ஓகே, ஸ்டேட்டார் எப்படி ஒர்க் பண்ணோம்னா 3 phase சப்ளையை ஸ்டேட்டாருக்கு கொடுப்போம். ஓகே, 3 phase சப்ளை இஸ் கிவன். 3 phase சப்ளை ஸ்டேட்டாருக்கு கொடுத்த உடனே ஸ்டேட்டார் என்ன பண்ணோம், நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்துருப்போம். டிரான்ஸ்ஃபார்மருக்கு நீங்கள் 3 phase சப்ளையை கொடுத்த உடனே டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணியிருக்கும், இட் அப்சர்வ்ஸ் நோ லோட் கரண்ட், ரைட்? டிரான்ஸ்ஃபார்மர் நோ லோட் கரண்ட்டை எடுத்துக்கிச்சா, அந்த நோ லோட் கரண்ட்ல என்ன இருக்கும், மேக்னடைசிங் கரண்ட் இருக்கும் அண்ட் கோர் லாஸ் காம்பனன்ட் ஆஃப் கரண்ட்னு இருக்குமா. இங்கேயுமே அந்த 2 கரண்ட் எடுத்துருக்கும். ஓகே, இதுல யாரு ரொம்ப டாமினண்டா இருப்பான்னு பார்ப்போம். மேக்னடைசிங் காம்பனன்ட் ஆஃப் கரண்ட் தானே டாமினண்டா இருக்கும். எஸ், அப்போ இங்க என்னோட 3 phase இண்டக்ஷன் மோட்டார் இட் அப்சர்வ்ஸ் த நோ லோட் கரண்ட் which is dominated with மேக்னடைசிங் கரண்ட். ஓகே, ஸோ அடுத்ததான் நமக்கு என்ன தெரியும் சார், மேக்னடைசிங் கரண்ட்டை பொறுத்து பவர் ஃபேக்டர் மாறும். ஓகே, ஸோ அதை நான் ஆல்ரெடி அங்கேயுமே சொல்லியிருப்பேன். when magnetizing current increases power factor will become very poor. Okay, so I mu is inversely proportional to the power factor. ஓகே, ஸோ அதாவது இங்க I muன்றது என்னப்பா, மேக்னடைசிங் கரண்ட். இந்த மேக்னடைசிங் கரண்ட்ன்றது எதை டிபெண்ட் பண்ணுதுன்னா I mu depends on the air gap. ஓகே, I muன்றது ஏர் கேப்பை டிபெண்ட் பண்ணுது. ஸோ when ஏர் கேப் ரொம்ப அதிகமா இருக்குன்னா I mu ரொம்ப அதிகமா தேவைப்படும். ஏர் கேப் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா I mu வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஓகே, அடுத்ததா I muன்றது இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த பவர் ஃபேக்டர். அவ்வளோதான் சார். இந்த திங்ஸை நம்ம ஓரமாக எழுதிக்கலாம். ஸோ இதை நம்ம ஸ்லாட்ஸ் பார்க்குறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஜஸ்ட் இந்த இடத்துல நான் அதை எரேஸ் பண்ணிடுறேன். அப்போ ஸ்டேட்டாரை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டாருக்கு ஒரு 3 phase சப்ளையை கொடுத்த உடனே ஸோ அது ஒரு மேக்னடைசிங் கரண்ட்டை எடுத்துக்கும். இனிஷியலி ஒரு மேக்னடைசிங் கரண்ட்டை எடுத்துக்கும். ஸோ அதை எடுத்துட்டு இதில் தான் என்னோட ஃப்ளக்ஸை வந்து கொடுக்க போகுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் என்னோட RMF கிரியேஷன் இருக்கும். திஸ் இஸ் வாட் RMF. Okay, this is rotating magnetic field which is created in the stator. Okay, statorல ஒரு RMF create ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கரெக்டா? ஸோ இந்த RMF create ஆகிறதுக்காக ஒரு I mu கரண்ட்டை எடுத்துக்கிச்சுப்பா. ஸோ இட் அப்சர்வ் சம் மேக்னடைசிங் கரண்ட் ஆஃப் I mu. ஓகேயா? ஸோ ஒரு I mu அப்படின்ற ஒரு கரண்ட்டை எடுத்துக்கிட்டு தான் எனக்கு RMF கிரியேட் ஆகுது. I0 போகுது, I mu போச்சு, அதுக்கப்புறமா இட் கிரியேட்ஸ் த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. கரெக்டா? ஸோ இப்போ இதுதான் என்னோட RMF. ஸோ RMFன்றது என்ன, ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். ஓகே, விச் மீன் ஒரு மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ ஒரு மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் அங்கே கிரியேட் ஆகுது. அந்த ஃபோர்ஸும் ஒரு பர்டிகுலர் NS ஸ்பீடில் ரொட்டேட் ஆகுது. ஓகே, ஸோ இதோட ஸ்பீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா விச் இஸ் NS. ஓகே, அந்த NS ஓட எக்ஸ்பிரஷன் கேட்குறீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். N is equal to 120 F divided by P. So this is what NS, synchronous speed ஓட எக்ஸ்பிரஷன். இதை நம்ம சிங்க்ரனஸ் மோட்டார்லேயே டெரைவ் பண்ணியிருக்கோம்.
ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்எம்எஃப் வந்து ஸ்டேட்டார்ல கிரியேட் ஆகும். ஸோ அடுத்ததா இப்போ என்ன ஆகும்னா, இதுல ரோட்டார் இருந்துச்சுன்னா இங்க வந்து இந்த ஃப்ளக்ஸ் வந்து ரோட்டாரை கட் பண்ணும். ஓகேயா? ஸோ இங்க ஒரு ஃப்ளக்ஸ் ரோட்டாரை கட் பண்ணும். ஆக்சுவலா இந்த ஃப்ளக்ஸ் ஏன் ரோட்டாருக்கு வரணும் அப்படின்ற ஒரு டவுட் வரும்ல. இங்க ஒரு ஆர்எம்எஃப் இருக்குன்னு சொல்றீங்க, அந்த ஃப்ளக்ஸ் எப்படி ரோட்டாருக்கு வரும்னா, சரி இங்க பாருங்க, ஒரு ஸ்லாட் இருக்கு. கரெக்டா? ஸ்லாட் இப்படி தானே இருக்கு. ஸோ இது வந்து இன்னர் பெரிஃபெரி, திஸ் இஸ் ஸ்டேட்டார். ஸோ அடுத்ததா இதை தாண்டி தான் என்னோட ரோட்டார் இருக்கு, திஸ் இஸ் ரோட்டார். ஓகேயா? ஸோ இது என்னோட ஸ்டேட்டார், அது என்னோட ரோட்டார். என்னோட கண்டக்டர் எங்க இருக்கு, விச் இஸ் இன் த ஸ்டேட்டார், நமக்கு தெரியும்ல. ஸோ என்னோட ஸ்டேட்டார் கண்டக்டர்ஸ் ஆர் தேர். ஓகே, இப்போ பாருங்க, அந்த இடத்துல ஒரு கண்டக்டர்ல கரண்ட் என்ன ஆகுது, என்டர் ஆகுதா லீவ் ஆகுதா, ஜஸ்ட் செக் அவுட் பண்ணுங்க. அந்த இடத்துல கரண்ட் இஸ் என்டரிங். அப்போ உங்களோட தம்பை எடுத்துட்டு போயிட்டு என்டர் ஆகுற மாதிரி வச்சிங்கன்னா, தம்ப் ரூல பத்தி சொல்றேன், தம்ப் ரூலை யூஸ் பண்ணி சொல்றேன். அப்போ உங்களோட தம்பை வந்து என்டர் ஆகுற மாதிரி நீங்க வச்சீங்கன்னா, உங்களோட கர்ல் இருக்கு பாருங்க, உங்களோட விரல், ஸோ விரல் இருக்குல்ல, அந்த விரலோட டைரக்ஷன்ஸ் எதை மீன் பண்ணுதுன்னா, என்னோட ஃப்ளக்ஸ் லைன்ஸை மீன் பண்ணுது. சி, அப்போ கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல என்டர் ஆகுதுன்னா, கரெக்டா, கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல என்டர் ஆகுதுன்னா, ஸோ அது என்ன பண்ணும், எஸ், இட் வில் ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ கரெக்டா, இதை சுத்தி என்ன கிரியேட் ஆகும்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். ஓகேயா? ஸோ ஏன்னா கரண்ட் இஸ் என்டரிங் திஸ் டைரக்ஷன், கரண்ட் வந்து எனக்கு இந்த டைரக்ஷன்ல என்டர் ஆகுதுப்பா. ஓகேயா? கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல என்டர் ஆகுறதுனால அதை சுத்தி எனக்கு என்ன கிரியேட் ஆகுதுன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேயா? ஸோ அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் தான், இதுதான் ஃப்ளக்ஸ் லைன், ரைட்? ஸோ இதுதான் என்னோட ஃப்ளக்ஸ் லைன்ஸ். ஓகே, இதுதான் நம்மளோட ஃப்ளக்ஸ் லைன்ஸ். அப்போ என்ன ஆகும், எஸ், இந்த இடத்துலையும் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் இப்படி ரொட்டேட் ஆகும் இதை சுற்றி. கரெக்டா? இப்போ இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸ் என்ன பண்ணும், இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரை சுற்றி கிரியேட் ஆன இந்த ஃப்ளக்ஸ் லைனு ஸோ ஸ்டேட்டார்லேருந்து ரோட்டாருக்கு பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது த்ரூ த ஃப்ளக்ஸ் வழியா. ஓகே, பிகாஸ் இதுதான் என்னோட ஃப்ளக்ஸு. ஸோ இப்போ இங்கிருந்து பவர் வந்து பாருங்க ரோட்டாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதா, இதை தான் நான் சொல்கிறேன். ஸோ இது எந்த ரூலை யூஸ் பண்ணி என்னால் சொல்ல முடியுது, பை தம்ப் ரூல். அப்போ தம்ப் ரூலை யூஸ் பண்ணேன்னா ஒரு கரண்ட் என்டர் ஆகுதுன்னா இப்படி கால் பண்ணுங்க, ஸோ கரண்ட் லீவ் ஆகுதுன்னா இப்படி கால் பண்ணீங்க, அது மட்டும் தான் மாறுமே தவிர வேற எதுவும் மாறாது. ஸோ கரண்ட் என்டர் ஆகுதா, அப்போ உங்களோட தம்பை அந்த என்டர் ஆகுற மாதிரி டைரக்ஷன்ஸ்ல வைங்கப்பா. ஓகே, என்டர் ஆகிற டைரக்ஷன்ஸ்ல வைங்கப்பா. அப்படி அடுத்ததான் உங்களோட ஃபிங்கர்ஸை கர்ல் பண்ணுங்கப்பா. அந்த கர்ல் பண்ற டைரக்ஷன்ஸ் தான் ஃப்ளக்ஸ் லைன்ஸோட டைரக்ஷன்ஸ். அப்போ என்ன பண்றோம்னா, இதுல இருந்து எனக்கு தெளிவா தெரியும், பவர் வந்து இப்படிதான் ஸ்டேட்டார்ல இருந்து ரோட்டாருக்கு போகும். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல இதையும் யூஸ் பண்ணி என்னால் லீக்கேஜ் ஃப்ளக்ஸை சொல்ல முடியும், இந்த டயக்ராமை யூஸ் பண்ணி கூட என்னால் லீக்கேஜ் ஃப்ளக்ஸை சொல்ல முடியும். சார், ஒருவேளை ரோட்டார் வந்து கிட்ட இருந்துச்சுன்னா எல்லா ஃப்ளக்ஸும் கட் பண்ணியிருக்கோம். ஸோ இல்லை, ரோட்டார் வந்து தூரமான பிளேஸ்ல வச்சிருந்தேன், இது ஸ்டேட்டாரா, ஒருவேளை ரோட்டார் இங்க இருக்குப்பா. ஸோ பாருங்க, அப்போ ஒருவேளை இங்க ரோட்டாரை நீங்க வைக்கிறப்ப என்னவா இருக்கு, ஆல்ரெடி அதை சுத்தி ஒரு ஃப்ளக்ஸ் கட் பண்ணாமே போயிருக்கு. இங்க பாருங்க, ஸோ அதை ஒரு ஃப்ளக்ஸ் கட் பண்ணாமே போயிருக்கு. ஏன்னா இங்க இருக்கிற ஏர் கேப்பை விட ஏர் கேப் ரோட்டாரோட டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ இங்க இருக்கிற டிஸ்டன்ஸை விட இந்த டிஸ்டன்ஸை விட ரோட்டாரோட டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப என்ன பண்ணுது, சில ஃப்ளக்ஸ் இப்படியே போக பார்க்குது. எப்பவுமே எல்லாருமே என்ன பார்த்து சூஸ் பண்ணுவோம், ஈஸியான பார்த்து தானே சூஸ் பண்ணுவோம். ஃப்ளக்ஸும் அந்த மாதிரி தான் என்ன பண்ணுதுன்னா ஈஸியான பார்த்து சூஸ் பண்ணுது. ஸோ வென்னவர் நீங்க ஏர் கேப் அதிகப்படுத்துறீங்க, ரோட்டாருக்கும் ஸ்டேட்டாருக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸை தான் ஏர் கேப் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்போ நீங்க ரோட்டாருக்கும் ஸ்டேட்டாருக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்துறீங்கன்னா ஃப்ளக்ஸ் என்ன பண்ணிக்கோன்னா, சார் நான் ரோட்டாருக்கு போகாமையே க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ ரோட்டாருக்கு போகாமையே க்ளோஸ் ஆயிடும். அதுக்காக மொத்த ஃப்ளக்ஸும் அப்படிதான் ஆகும்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஃபியூ ஃப்ளக்ஸஸ் நீங்க கேப்பை இன்க்ரீஸ் பண்ண நிறைய ஃப்ளக்ஸஸ் அந்த மாதிரி ஆகும். ஸோ கேப் கம்மியா இருந்துச்சுன்னா ரொம்ப கம்மியான ஃப்ளக்ஸஸ் தான் நமக்கு லீக்கேஜா போகும். புரியுதா? ஸோ இந்த ஃப்ளக்ஸ் இஸ் லீக்கேஜ் ஃப்ளக்ஸ், திஸ் இஸ் லீக்கேஜ் ஃப்ளக்ஸ். ஸோ அடுத்தது யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸ், ரைட்? ஸோ இட் இஸ் லீக்கேஜ். ஸோ இது யூஸ்ஃபுல். ஸோ நான் இப்படியுமே சொல்லலாம் சார், என்னோட லீக்கேஜ் ஃப்ளக்ஸை நான் எப்படின்னா ரெப்ரசென்ட் பண்ணுவேன், இப்படியுமே ரெப்ரசென்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த டயக்ராம் வர்றப்போ நம்ம இந்த ரெப்ரசன்டேஷன்ஸ் தான் புரியும். ஸோ ஓகேயா? ஸோ டைப் ஆஃப் ஸ்லாட் வர்றப்போ இந்த ரெப்ரசன்டேஷன் தான் நான் யூஸ் பண்ணுவேன்.
ஸோ புரியுதா? அப்போ ஆக்சுவலி இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டேட்டாருக்கு ஒரு மேக்னடைசிங் கரண்ட்டை எடுத்துக்குது. என்னோட ஸ்டேட்டார் ஒரு மேக்னடைசிங் கரண்ட்டை எடுத்துக்கிட்டு ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அடுத்ததான் அந்த ஃப்ளக்ஸு ஸ்டேட்டார்லேருந்து ரோட்டாரை கட் பண்ணுது. ஸோ ரோட்டாரில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. ஸோ ரோட்டார் இஎம்எஃப் என்ன பண்ணுதுன்னா என்னோட கரண்ட்டை சர்க்குலேட் பண்ணுது. அந்த கரண்ட் என்னோட மோட்டாரோட ரொட்டேஷனுக்கு காரணமாக இருக்குது. ஸோ அந்த லாக்கு பேர் தான் லாரன்ஸ் லா அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். கிளியரா? அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இந்த ஃப்ளக்ஸ் தான். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்டார்ல இருக்கிற ஃப்ளக்ஸ் தான். ஸ்டேட்டார்ல அதிகமான ஃப்ளக்ஸ் இருந்தால் அதிகமான ஃபோர்ஸ் வரும், அதிகமான இஎம்எஃப் வந்திருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்னோட ஸ்டேட்டாரை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றப்போ அதிகமான ஃப்ளக்ஸை வந்து அலோவ் பண்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்டாரை நம்ம ப்ரிஃபர் பண்றோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ எந்த மெட்டீரியல் அதிகமான ஸ்டேட்டாரை அதிகமான ஃப்ளக்ஸை வந்து அலோவ் பண்ணும்பா? ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் தான் எப்பவுமே நிறைய ஃப்ளக்ஸஸ் அலோவ் பண்ணோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா we used to prefer ferromagnetic materials in the stator. ஓகேயா? அப்போ என்னோட ஸ்டேட்டார்ல நம்ம ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இதோட லாஸஸ் எடி கரண்ட் லாஸை குறைக்கணுன்றதுக்காக சிலிக்கானை ஆட் பண்ணணும். ஸோ இதை நம்ம அங்கேயே பார்த்துருப்போம் டிரான்ஸ்ஃபார்மர்லையுமே. ஸோ சிலிக்கானை ஆட் பண்ணணும். எத்தனை பர்சன்ட்? ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணலாமா? கிடையாது. ஒரு 4-5% தான் ஆட் பண்ணணும். ஸோ ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்ததா இந்த ஸ்லாட் நம்ம பார்த்தோம்ல, இந்த ஸ்லாட்ஸுக்குன்னு டைப் இருக்கு. ஓகே, அந்த ஸ்லாட்ஸோட டைப்பை பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுக்கான ஃபர்ஸ்ட், ஸோ த ஸ்டேட்டார் ஆஃப் த கோர் இஸ் மேட் அப் ஆஃப் வித் சிலிகான் ஸ்டீல் லேமினேட்டட். த ஸ்டேட்டார் is made up of laminated silicon steel. ஓகே, ஸ்டேட்டார் வந்து ஒரு லேமினேட்டட் சிலிகான் ஸ்டீலால மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிலிகானோட கண்டென்ட்ன்றது 4 to 5%. ஓகே, சிலிகானோட கண்டென்ட் அதில் 4-5% இருக்கும். ஸோ இங்கே லேமினேஷன்ஸ் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா டு ரெடியூஸ் த எடி கரண்ட் லாஸஸ். ஸோ லேமினேஷன்ஸ் ஆர் given to reduce eddy current loss. So அடுத்ததா ரோட்டாரோட பெரிஃபெரி அவுட்டர் பெரிஃபெரியா இன்னர் பெரிஃபெரியா? the slots are inner periphery. The stator slots உள்பக்கமா இருக்கிறதுனால இன்னர் பெரிஃபெரி. அவ்வளவுதான். ஒரு சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்படி இருக்கும், வெளியே இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா? அதுக்கு பேர் அவுட்டர் பெரிஃபெரி. ஸோ இதுல வந்து உள்ள இருக்கிற மாதிரி இருக்கனால இதுக்கு இன்னர் பெரிஃபெரி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ அடுத்ததா இப்போ இந்த ஸ்லாட்டை பத்தி தான் நம்ம டீடைலா பார்ப்போம். ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்லாட் எழுதிக்குங்க. ஸோ டைப் ஆஃப் ஸ்லாட்ஸ். சார் பொதுவா ஒரு 3 டைப் ஆஃப் ஸ்லாட்ஸ் இருக்கு. ஸோ ஒன்னு ஓப்பன் ஸ்லாட், இன்னொன்னு செமி க்ளோஸ்டு ஸ்லாட், அடுத்ததா க்ளோஸ்டு ஸ்லாட். ஸோ 3 ஸ்லாட்டை பத்தி நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும். ஓகே, இங்க நம்ம வரைஞ்சிருக்கோம் பாத்தீங்களா, இந்த ஸ்லாட் இஸ் ஓப்பன் ஸ்லாட். இங்க நம்ம வரைஞ்சிருக்கிறது ஃபுல்லி ஓப்பன். நீங்க பாருங்க இப்படி இருக்கா, திஸ் இஸ் ஓப்பன் ஸ்லாட். So there are 3 types of slot. One is open slot, second is semi closed slot, third is closed slot. Open slot, semi closed slot and closed slots. So நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மியூச்சுவல் ஃப்ளக்ஸ்னா என்ன, யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸ். யூஸ்ஃபுல் இல்ல மியூச்சுவல் அப்படின்னு கூட சொல்லலாம்ப்பா. ஸோ யூஸ்ஃபுல்லுக்கு இன்னொரு பேர் தான் மியூச்சுவல் ஃப்ளக்ஸ். ஓகேயா? ஸோ லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா செல்ஃப் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூஸ்ஃபுல் இல்லைன்னா லீக்கேஜ் ஆர் அன்யூஸ்ஃபுல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு பேர் மியூச்சுவல்,
ஸோ லீக்கேஜாக இருக்கிறதுக்கு பேர் அன்யூஷுவல் ஃப்ளக்ஸ், அன்யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸ், யூஸ் ஆகாத ஒரு ஃப்ளக்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் டைப்பு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், என்னோட ஏர் கேப்போட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ ஏர் கேப்ன்றது இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்டேட்டார் அண்ட் ரோட்டார். ஓகே, திஸ் இஸ் ஸ்டேட்டார். நெக்ஸ்ட் இது என்னோட ரோட்டார். ஸோ ஸ்டேட்டாருக்கும் ரோட்டாருக்கும் இடைப்பட்ட இருக்குல்ல இந்த டிஸ்டன்ஸ்க்கு பேர் தான் ஏர் கேப். ஸோ இது என்னோட ரோட்டார். ஸோ கிளியரா? இப்போ எனக்கு என்ன தெரியும், இந்த இடத்துல என்னோட காயில் இருக்கும். ஸோ இந்த காயில்னால என்னோட ஃப்ளக்ஸஸ் இருக்கும். ஸோ இப்போ பாருங்க, இந்த காயில்னால என்னோட ஃப்ளக்ஸஸ் இப்படி சர்க்குலேட் ஆகும். சார் நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் மிஷின்ல ஏர் கேப்ன்றது இட் இஸ் ஆல்மோஸ்ட் 1 மில்லிமீட்டரா இருக்கும். பிராக்டிக்கலா இண்டக்ஷன் மிஷினோட ஏர் கேப்ன்றது 1 மில்லிமீட்டரா இருக்கும்பா நமக்கு. ஓகேயா? ஸோ இவ்வளோ பெரிய ஏர் கேப் இருக்காது. ஏர் கேப்ன்றது இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்டேட்டார் அண்ட் ரோட்டார். இன் ப்ராக்டிக்கல் இண்டக்ஷன் மிஷின், இன் ப்ராக்டிக்கல் இதை வேணா சைட்ல எழுதிக்கலாம். இன் ப்ராக்டிக்கல் air gap of induction machine, it is almost, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மீடியம் ரேஞ்ச் மெஷினை எடுத்துக்கிறேன், 1 மில்லிமீட்டர். ஓகே, ஸோ இப்போ பாருங்க 1 மில்லிமீட்டர்ன்றது என்னன்னா, ஸோ இங்க இருக்கு பாருங்க இந்த கேப், இந்த ஸ்லாட்டோட கேப், திஸ் இஸ் த கேப் பிட்வீன் ஸ்லாட், அந்த ஸ்லாட்டோட கேப். ஓகேயா? ஸோ இங்க இருக்கிற டிஸ்டன்ஸை விட ஏர் கேப்போட டிஸ்டன்ஸ்ன்றது கம்மியாக தான் இருக்கும்ப்பா. ஓகே, அதை தான் நான் சொல்றேன். பாருங்க, திஸ் இஸ் ரோட்டார். ஸோ இப்போ பாருங்க, இது என்ன ஸ்லாட்னா இது ஓப்பன் ஸ்லாட் சார். ஸோ இதுல ஓப்பன் ஸ்லாட்ல பாத்தீங்கன்னா இவனோட கேப்பு, ஸோ இவனோட கேப்பை விட ஸோ ஸ்டேட்டாரோட அந்த ரோட்டாரோட கேப்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கும். இங்க பாருங்க, ஸோ இந்த கேப் இஸ் வெரி ஸ்மால், இந்த கேப் இஸ் லார்ஜ் கேப். ஸோ இப்போ இந்த ஸ்லாட்ல தான் என்னோட கண்டக்டர் இருக்கு. ஸோ இங்கே தான் நம்மளோட கண்டக்டர் இருக்கான். அப்போ இந்த கண்டக்டரில் தான் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகுது. அப்போ இந்த ஃப்ளக்ஸை என்ன பண்ணோம்னா, சார் நான் வந்து இப்படி போகிறத விடைய ஸோ இந்த ஸ்டேட்டார் வழியாக போகிறது தான், இந்த ரோட்டார் வழியாக போகிறது தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் தான் ரொம்ப கம்மியான ஏர் கேப் இருக்குது when compared to this ஏர் கேப். ஸோ அந்த ஏர் கேப்பை விடைய இந்த ஏர் கேப் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால என்னோட நிறைய ஃப்ளக்ஸ் இருக்குது பாருங்க, நிறைய ஃப்ளக்ஸ் இந்த பாத்தை தான் சூஸ் பண்ணும். எதுலன்னா ஓப்பன் ஸ்லாட்ல. ஏன்னா ஓப்பன் ஸ்லாட்ல தான் இதோட கேப் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே, என்னோட ஓப்பன் ஸ்லாட்ல என்னோட கேப் ரொம்ப அதிகமா இருக்கு, ரைட்? ஸோ அதனால எப்பவுமே அதை தான் சூஸ் பண்ணிக்கும். ஸோ இது என்னோட ரோட்டார், இது நம்மளோட ஸ்டேட்டார். கிளியரா? ஸோ இப்போ இது என்னோட ஓப்பன் ஸ்லாட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பா. ஸோ இப்போ ஓப்பன் ஸ்லாட்ல பாத்தீங்கன்னா என்னோட லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் அப்படின்றது அதிகமா கம்மி, கரெக்டா? ஸோ ஒரு 90% ஆஃப் ஃப்ளக்ஸ் என்ன பண்ணும்னா என்னோட ஏர் கேப்பை தாண்டி, ஸோ திஸ் இஸ் ஏர் கேப், ரைட்? ஸோ ஏர் கேப்பை தாண்டி ரோட்டார் வழியா தான் போகும். ஸோ ஏர் கேப், ரைட்? ஸோ ஏர் கேப் வழியா ரோட்டாருக்கு தான் போகுது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா நிறைய ஃப்ளக்ஸ் ஸ்டேட்டால இருந்து ரோட்டாருக்கு ஏர் கேப் வழியா தான் போகுது. ஓகே, ஒரே செகண்ட் பா, ஓப்பன் ஸ்லாட் அப்படின்றத எழுதிடுவோம். ஸோ இப்போ அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? இதை வந்து செப்பரேட் பண்ணிடுறேன், அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஓகே, இப்போ ஓப்பன் ஸ்லாட்டாக இருக்கிறப்போ இவனோட ஏர் கேப் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஸ்லாட்டோட டிஸ்டன்ஸை விட ஏர் கேப் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால இங்கே என்ன நடக்குது பாருங்க. ஸோ இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்? மோர் யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸ். ஓகே, ஸோ ரொம்ப அதிகமான யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸ் இருக்கு. யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்குனாலே லெஸ் லீக்கேஜ் ஃப்ளக்ஸ்.
ஓகே. ஸோ லெஸ் லீக்கேஜ் ஃப்ளக்ஸ். சார் நமக்கு தெரியும் லீக்கேஜ் அதிகமாக இருக்கு, லீக்கேஜையும் என்னோட பவர் ஃபேக்டரையும் நான் சொல்லியிருப்பேன். ஓகேயா சார், லீக்கேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ லீக்கேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நிறைய ஃப்ளக்ஸ் கொடுத்தாதான் என்னோட மொத்த அந்த சிம்பிள் தான்ப்பா. லீக்கேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நீங்கள் நிறைய பவரை எடுத்துக்கிட்டாதான் ஸோ ஸ்டேட்டார்லேருந்து ரோட்டாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஏன்னா நிறைய லீக்கேஜ் ஆயிடுது. ஸோ இப்போ 50% லீக்கேஜ் ஆயிடுச்சுன்னா நிறைய கரண்ட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் பவரை வந்து ஸ்டேட்டார்லேருந்து ரோட்டாருக்கு கொடுக்க முடியும். ஆனால் லீக்கேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துல நீங்கள் நிறைய கரண்ட்டை எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. கரெக்டாக நீங்கள் நிறைய கரண்ட்டை எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நிறைய ஃப்ளக்ஸு ஸ்டேட்டார்லேருந்து ரோட்டாருக்கே போகுது. லீக்கேஜ்ன்றது பார்த்தா வெரி வெரி லெஸ்ஸாக இருக்குது. கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 90% இப்படி போயிடும். ஸோ ஒரு 10% ஒரு 10% தான் எனக்கு இதில் போயிருக்கும் லீக்கேஜாக. ஓகே, அப்போ ஓப்பன் ஸ்லாட்டை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் ஃப்ளக்ஸ் என்ன ஆயிருக்கும்னா ஸ்டேட்டாருக்கு தான், ஸ்டேட்டார்லேருந்து ரோட்டாருக்கு தான் போயிருக்கும். ஒரே ஒரு 10% தான் லீக்கேஜாக போயிருக்கும். ஸோ எப்பவுமே நம்ம என்ன சொல்லலாம்னா லீக்கேஜ் ரெடியூஸ் ஆகுதுன்னா, லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் ரெடியூஸ் ஆகுதுன்னா என்ன ஆகுது, லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் ரெடியூஸ் ஆகுது. ஸோ இதனால என்னோட மேக்னடைசிங் கரண்ட் ரெடியூஸ் ஆகுது. ஸோ அதனால என்னோட பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் ஆகுது. புரியுதா? இதை நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் பாருங்க, லீக்கேஜும் பவர் ஃபேக்டரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா. எஸ், மேக்னடைசிங் கரண்ட்டும் பவர் ஃபேக்டரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, ஸோ இங்க என்ன தேவைப்படுது, மேக்னடைசிங் கரண்ட் ரெடியூஸ் ஆகுது, பவர் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. ஜஸ்ட் இப்படியே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இதுவே நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்ல. மேக்னடைசிங் கரண்ட் குறைஞ்சதுக்கான ரீசன் ரியாக்டன்ஸ் குறைஞ்சிருது. ஓகே, லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் குறைஞ்சிருது. ஸோ அதனால மேக்னடைசிங் கரண்டோட ரெக்குவயர்மெண்ட் குறைஞ்சிருது. இல்லை சிம்பிளாக கூட நீங்கள் புரிஞ்சுக்குங்க சார், நான் வந்து 100 ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா அதில் 90 ஃப்ளக்ஸை யூஸ்ஃபுல்லாக மாற்றிட்டேன்னா 10% ஆஃப் ஃப்ளக்ஸ் தான் வேஸ்ட்டாக போச்சு. ஓகே, அப்போ எனக்கு நான் எடுத்துக்கிட்ட சப்ளை NF தான் சார். ஒருவேளை 50% லீக்கேஜாக போயிருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நான் திரும்பவும் சப்ளைலேருந்து எனக்கு 50 ஃப்ளக்ஸ் லீக் ஆயிடுச்சு சார், அதனால எனக்கு திரும்பவும் கொஞ்சம் கரண்ட்டை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டேட்டார்லேருந்து ரோட்டாருக்கே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அப்போ லீக்கேஜ் அதிகமாகுதுன்னா எனக்கு மேக்னடைசிங் கரண்ட் அதிகமாக எடுத்துக்கும். ஓகே, ஸோ லீக்கேஜும் மேக்னடைசிங் கரண்ட்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதை வேணும்னா கூட எங்கன்னா எழுதிக்குங்க. ஓகே, ஸோ லீக்கேஜ் மேக்னடைசிங் கரண்ட். ஓகே, அப்ப இந்த ஓப்பன் ஸ்லாட்டை பத்தியான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் உங்களுக்கு புரியுது இல்ல? சரி, இதுல பாத்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸ் கொடுக்க முடியுது. ஸோ எதுக்காகனா சிம்பிள் தான், இந்த பிட்வீன் த ஸ்லாட்ஸுக்கு அக்ராஸாவே ஏர் கேப் ரொம்ப அதிகமா இருக்கு. கரெக்டா, இந்த கேப் ரொம்ப அதிகம்பா, அதுதான் நான் சொல்றேன். when compared to the stator to rotor gap, ஸ்டேட்டாருக்கும் ரோட்டாருக்கும் இடைப்பட்ட கேப்பை விட அவனோட கேப் ரொம்ப அதிகமா இருக்கனால தான் எனக்கு இங்க நிறைய யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸா மாறுது. ஸோ லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் குறையுது. ஸோ லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் குறைஞ்சதுனால மேக்னடைசிங் கரண்ட் எடுத்துக்கிறது குறையுது. அப்போ பவர் ஃபேக்டர் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. ஓகே, ஸோ பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் ஆச்சு. இப்போ இதெல்லாம் நீங்க பாத்தீங்க, பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் ஆச்சு. நெக்ஸ்ட், இப்போ இதே மாதிரி தான் என்னோட எல்லா ஸ்லாட்டும் இருக்குமா? அப்ப எல்லா ஸ்லாட்டுமே ஓப்பன் தானே. ஸோ இப்போ பாருங்க, எல்லா ஸ்லாட்டும் ஓப்பன் தான். ஸோ எல்லா ஸ்லாட்டும் இப்படி தான் ஓப்பனா இருக்கும். ஓகே, திஸ் இஸ் ஸ்டேட்டார், ரைட்? இப்போ பாருங்க, இதுதான் என்னோட ஸ்டேட்டார். இப்போ ஸ்டேட்டாரை என்ன பண்ணோம், இந்த ஸ்டேட்டார்ல தான் என்னோட ஃப்ளக்ஸ் போகுது. கரெக்டா, ஸ்டேட்டார்ல தான் என்னோட ஃப்ளக்ஸ் போகுது. அப்ப இங்க பாருங்க, இந்த ஸ்டேட்டார்ல ஃப்ளக்ஸ் போறதுக்கு ஸோ என்னோட மேக்னெட்டிக் மெட்டீரியல் எவ்வளோ இருக்கு, ஏர் கேப் எவ்வளோ இருக்கு. இங்க பாருங்க, திஸ் இஸ் ஏர். ஸோ இது ஏர், ஸோ இது ஏர். ஸோ இப்போ பாருங்க, இது மட்டும் தான் மெட்டீரியல். அப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஸ்லாட்டா இருந்துச்சுன்னா நிறைய ஏர் கேப் இருக்கும். இதுக்கு ஈக்குவலண்டா நான் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை டிரான்ஸ்ஃபார்மர்ல நான் ஈக்குவலண்டா வரைஞ்சு காமிக்கிறேன்.
ஓகே. ஸோ இது வந்து மெட்டீரியல்ப்பா. ஓகே, இது வந்து மெட்டீரியல். ஸோ இப்போ என்ன இருக்குது, ஏர் கேப் இருக்குது, திரும்பவும் மெட்டீரியல் இருக்குது, திரும்ப ஏர் கேப் இருக்குது, திரும்ப மெட்டீரியல் இருக்குது, திரும்ப ஏர் கேப் இருக்குது, திரும்ப மெட்டீரியல் இருக்குது, திரும்ப ஏர் கேப், திரும்ப மெட்டீரியல். ஸோ இந்த மாதிரி இருக்கு ஆக்சுவலி. ஸோ இந்த சர்க்கியூட் வந்து என்னோட மேக்னட்டிக்கா இப்படி இருக்கு. ஓகே, இப்படி இல்லை. ஓகே, இந்த சர்க்கியூட் இப்படி இல்லை. ஏன்னா கண்டினியூஸா இல்லை, அந்த ஃப்ளக்ஸுக்கான பாத்துன்றது கண்டினியூஸா இல்லை. ஸோ இங்க நார்மலா போயிட்டு இருந்த ஃப்ளக்ஸ் இங்க என்ன அதே மாதிரி போக முடியாது. அப்போ இந்த வழியாக தான் போகணும். அப்போ எங்கே அதிகமாக என்ன ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது ரிலக்டன்ஸ்ன்னு சொல்லணும். ஸோ ரிலக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. எஸ், இங்கே ரிலக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே ரிலக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, இங்கே ரிலக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே ரிலக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, ரிலக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ரிலக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ மாறி மாறி இருக்கும். இந்த சர்க்கியூட்டோட ரிலக்டன்ஸ்ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்லாட்டோடது, ஓப்பன் ஸ்லாட்டோடது ரிலக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மாறி மாறி இருக்கும். ஓகே, ஸோ இது மாறி மாறி இருக்கிறதுனால இதில் வந்து ஹார்மோனிக் டார்க் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ ரிலக்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் ஈவன். ஓகே, ரிலக்டன்ஸ் இஸ் நாட் ஈவன் in open slot is not even or same அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. due to this என்ன கிரியேட் ஆகும், it causes harmonic அல்லது pulsating torque. ஓகே, ஸோ இதனால ஹார்மோனிக் அல்லது பல்சேட்டிங் டார்க் அதிகமாக இருக்கும். சார் ரிலக்டன்ஸ் அதிகம், இதில் வந்து ஓப்பன் ஸ்லாட்னால ரிலக்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேயா, ஸோ ரிலக்டன்ஸ் அதிகமாக இருக்கும், இல்லை ஏர் கேப் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சார் அவ்வளவுதான் சார். அடுத்ததா இது எல்லாமே இதில் பார்த்த பேராமீட்டர்ஸா, இதை தவிர்த்து இன்னும் சில பேராமீட்டர்ஸ் இருக்கு. அதை நான் வந்து அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜாக சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா இதோட ஒர்க்கிங்கை மட்டும்தான் சொன்னேன். ஓகே, இப்போ இதோட ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு தனியாக கொடுக்குறேன். ஓகே, ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கோ படிக்கிறதுக்கோ ஈஸியாக இருக்கும். அப்போ ஓப்பன் ஸ்லாட்டோட அட்வான்டேஜ், அப்போ இதில் என்ன அட்வான்டேஜ்ப்பா, நீங்கள் ஓப்பனாக ஒரு ஸ்லாட் இருக்கு, என்னோட ஸ்லாட் இந்த மாதிரி ஓப்பனாக இருக்குன்னா உங்களால் ஈஸியாக ஒயரை பிளேஸ் பண்ண முடியுமா? நீங்கள் ஈஸியாக ஒரு ஒயரை வெளியே வவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா, ஸோ 100 சுற்று சுற்றணுமா, நீங்கள் வெளியவே 100 சுற்று சுற்றிக்கலாம். ஸோ வெளியே நீங்கள் 100 சுற்று சுற்றிட்டு அதை எடுத்து உள்ளே வச்சிடலாம். ஓகேயா, ஸோ நீங்கள் வெளியே 100 வவுண்ட் பண்ணணும்னா வெளியே வவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் உள்ளே பிளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து எந்த டிஃபிகல்ட்டிஸும் கிடையாது. ஏன்னா இந்த ஸ்லாட் ஃபுல்லி ஓப்பனாக இருக்கனால. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஆர்மட்டிஷ்யூர் வைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா, ஸோ ஆர்மட்டிஷ்யூர் வைண்டிங்னா என்னன்னா, ஸோ எக்ஸ்டர்னலாக ஒரு சாரிப்பா ஆர்மட்டிஷ்யூர் வைண்டிங்னா ஹண்டிங், கரெக்டாக டேம்பர் வைண்டிங்க்கு பேர் தான் ஆர்மட்டிஷ்யூர் வைண்டிங். ஸோ மாற்றி சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இந்த வைண்டிங்க்கு பேர் ஃபார்மர் காயில்ஸ்ன்னு சொல்லுவோம். எஸ், புரியுதா? வெளியே நீங்கள் வவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை போயிட்டு பிளேஸ் பண்ணுவாங்க பாருங்க. நீங்க போய் ரீவைண்டிங் ஷாப்ல பார்த்துருந்தாலே தெரியும். ஸோ ஒயரை என்ன பண்ணுவாங்க, வெளியே வவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்ததாக தான் அதை மோட்டருக்குள்ளேயே இன்சர்ட் பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ இந்த ப்ரொசீஜருக்கு பேர் தான் ஃபார்மர் காயில் அப்படின்னு சொல்றோம். வெளியே வவுண்ட் பண்ணிட்டு அதை உள்ள போய் இன்சர்ட் பண்றதுக்கு பேரு தான் ஃபார்மர் காயில். இந்த இடத்துல ஃபார்மர் காயிலோட ஆக்சஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா ஃபுல்லி ஓப்பனா இருக்கிற ஒரு இடத்துல என்ன பிரச்சனை, நேரா நீங்க போய் இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியது தானே. ஓகே, இதில் எந்த இஷ்யூஸும் இருக்காது. ஸோ அப்போ இது ஒரு அட்வான்டேஜ். ஓகே, ஸோ இந்த அட்வான்டேஜை எழுதிக்கலாம். ஸோ அடுத்ததா ரொம்ப ஈஸி, வைண்டிங் ப்ரொசீஜர் எல்லாமே சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் வைண்டிங் ப்ரொசீஜர் இஸ் சிம்பிள் அண்ட் ஈஸி. Access to large farmer coils are possible.
ஸோ கரெக்டாக access to large farmer coils are possible. இதுதான் மேஜர் அட்வான்டேஜ். ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், இதில் லீக்கேஜ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். எஸ், இதில் லீக்கேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது ஒரு அட்வான்டேஜ். கிளியரா? இது ஒரு அட்வான்டேஜ். ஸோ பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்றதும் ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ லீக்கேஜ் flux reduces and power factor is improved. Okay, power factor improve ஆகும். ஓகே, இது என்னோட காமனான அட்வான்டேஜ் பா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்லாட்டா அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அதை மட்டும் டெரைவ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ இது புரியுது இல்லை? இந்த பேராமீட்டர்ஸ் உங்களுக்கு புரியுது இல்லப்பா? ஒவ்வொரு ஸ்லாட்டையும் இது மாதிரி தான் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்லாட்டோட ஏர் கேப் எப்படி இருக்கு, ஸோ அதோட மேக்னடைசிங் கரண்டோட நீட் எவ்வளோ இருக்கும், இந்த மாதிரி திங்ஸை நீங்கள் பார்த்து அதுக்கப்புறமா இதை எழுதணும். ஓகே, அட்வான்டேஜஸ் முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் இல்லையா? எஸ், தேர் கரெக்டா டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ அது என்ன சார் டிஸ்அட்வான்டேஜ்? ஃபர்ஸ்ட், இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல ஓப்பன் ஸ்லாட்ல ரிலக்டன்ஸ் வந்து சேம் கிடையாது. ரிலக்டன்ஸ் வந்து அதிகமா இருக்குது, ஆவரேஜ் ரிலக்டன்ஸ் அதிகமா இருக்குது. இங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால இந்த இடத்துல ரிலக்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குது. அடுத்ததா திரும்ப இங்க ரிலக்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, இங்க ரிலக்டன்ஸ் கம்மியா இருக்கு. அப்போ ஆவரேஜ் ரிலக்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகும். ரிலக்டன்ஸ் நம்ம எப்பவுமே ஏர் கேப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேயா? ஸோ ஏர் கேப் அதிகம் இல்ல ஆவரேஜ் ரிலக்டன்ஸ் அதிகம் எப்படின்னா நீங்க சொல்லலாம், அதுல எந்த தப்பும் இல்லை. ஓகேயா? ஸோ ஆவரேஜ் ஏர் கேப் இன்க்ரீசஸ், therefore machine draws ஸோ இருங்கப்பா, ஒரே ஒரு சின்ன மாடிஃபிகேஷன். ஸோ பவர் ஃபேக்டரில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காதுப்பா. ஸோ லீக்கேஜ் வரைக்கும் தான் இந்த பாயிண்ட் வந்து பொருந்தும். ஓகே, இது வந்து லீக்கேஜ் மட்டும்தான் பொருந்தும். ஸோ இதுக்கப்புறமா என்ன இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக லீக்கேஜ் மட்டும்தான் இப்படி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பவர் ஃபேக்டர் இப்படி தான் நீங்கள் சொல்லணும். ஸோ இங்கே எழுதியிருக்குமா? ஸோ லீக்கேஜை வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகே, இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா பொதுவாக என்னோட ஏர் கேப்பையும் இதையும் தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். நம்ம எப்பவுமே ஃப்ளக்ஸை பார்த்துருக்கோம். ஸோ ஃப்ளக்ஸ் இஸ் n into I mu divided by reluctance or air gap. கரெக்டா? ஸோ எப்பவுமே ஏர் கேப்பை பொறுத்து தான் நம்ம சொல்லுவோம். ஃபார் கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் வேணும்னா, கரெக்டா? அப்போ ஒரு கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் வேணும்னா ஏர் கேப் அதிகமாச்சுன்னா மேக்னடைசிங் கரண்ட் அதிகமாகும், ரைட்? ஸோ இந்த இடத்துல ஏர் கேப் அதிகமாக இருக்குல்ல, அப்போ இங்கே கண்டிப்பாக மேக்னடைசிங் கரண்ட் தான் அதிகமாக இருந்திருக்கணும். ஸோ இதை நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா, சரி இங்கே வந்து வெறும் ஃப்ளக்ஸை மட்டுமே நம்ம டீல் பண்ண முடியாது. ஸோ லீக்கேஜ் வந்து கம்மியாக இருக்கு, கரெக்டா? ஸோ லீக்கேஜ் கம்மியாக இருக்குன்னா அப்போ எனக்கு அதிகமான மேக்னடைசிங் கரண்ட் தேவைப்பட்டிருக்காது இல்ல, கரெக்டா? அப்போ எனக்கு லீக்கேஜ் கம்மியா இருக்கனால, ஒரு நிமிஷம். ஸோ லீக்கேஜ் கம்மியா இருக்கு, ஜஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்டோட நிறுத்திக்கங்க. இதுக்கப்புறமா இப்படியே டீல் பண்ணுங்க, லீக்கேஜையும் ஃப்ளக்ஸையும் ரிலேட் பண்ணிக்காதீங்க. அப்படி எடுத்தா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகே, நம்மளுமே ஒரு இதில் ஃப்ளோவில் மாற்றி சொல்லிட்டோம். ஓகே, ஸோ அதனால எப்பவுமே அந்த லீக்கேஜ் பாயிண்ட் அப்படி நிறுத்திடுங்க. நெக்ஸ்ட் அதுலேருந்து இந்த ஏர் கேப் பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. ஸோ எப்பவுமே மேக்னடைசிங் கரண்ட்டை ஏர் கேப்ல இருந்து சொல்லுங்க, அப்போதான் உங்களுக்கு மிஸ்டேக் வராது. ஓகே, அப்போ ஏர் கேப் மேக்னடைசிங் கரண்ட், எஸ் இங்கே இருக்கு பாருங்க, மேக்னடைசிங் கரண்ட் ஏர் கேப், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஓகே, இங்க பாருங்க, நமக்கு என்ன தெரியும்? ஆவரேஜ் ஏர் கேப் இன்க்ரீஸ் ஆனதுனால இட் டிராஸ் மோர் மேக்னடைசிங் கரண்ட், கரெக்டா? ஸோ இட் டிராஸ் மோர் மேக்னடைசிங் கரண்ட். ஓகே, ஸோ ஆவரேஜ் ஏர் கேப் இன்க்ரீசஸ், இட் டிராஸ் மோர் மேக்னடைசிங் கரண்ட். ஸோ இது என்ன பண்ணிக்கோன்னா நிறைய மேக்னடைசிங் கரண்ட்டை எடுத்துக்கும். சிம்பிளாக ஏர் கேப்பை வச்சு மட்டும் பேசிக்கலாம். ஓகே, லீக்கேஜை பற்றி நீங்கள் எடுத்துக்காதீங்க, லீக்கேஜை இங்கே நம்ம டீல் பண்ண முடியாது. ஓகே, அப்போ ஆவரேஜ் ஏர் கேப் இன்க்ரீசஸ், இட் டிராஸ் மோர் மேக்னடைசிங் கரண்ட். அடுத்ததா என்னோட நோ லோடு பவர் ஃபேக்டர் இதனால கண்டிப்பாக போரா மாறிடும். ஸோ அதனால தேர்ஃபோர் நோ லோடு அண்ட் லோடு ரெண்டு பவர் ஃபேக்டருமே போரா தான் இருக்கும்.
ஸோ கரெக்டா பவர் ஃபேக்டர்ன்றது புவரா இருக்கும். அடுத்ததா நமக்கு தெரியும் இந்த வேரியபிள் ரிலக்டன்ஸ்னால ஒரு ஹார்மோனிக் அண்ட் பல்சேட்டிங் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்ததா த ஏர் கேப் ஃப்ளக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் நான் யூனிஃபார்ம். So air gap flux distribution non-uniform. இங்க நம்ம பார்த்தோம் பாருங்க. So this is not uniform, right? So இது ஒரு non-uniform flux distribution. The air gap flux distribution is non-uniform and results into harmonic torque or pulsating torque. And noise and vibrations. ஓகேயா ஸோ இந்த ஹார்மோனிக் டார்க்னால என்னோட இண்டக்ஷன் மெஷின்ல ஒரு நாய்ஸும் வைப்ரேஷன்ஸும் இருக்கும். பிகாஸ் ஆஃப் திஸ் ஹார்மோனிக் டார்க்கு என்னோட இண்டக்ஷன் மெஷின்ல நாய்ஸும் அண்ட் வைப்ரேஷன்ஸும் இருக்கும்பா. ஓகேயா சிம்பிள் தான், நான் இதை திரும்ப ஒரு முறை சொல்லிடுறேன். ஸோ அதனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. சரி, இது ஒரு ஃப்ளோ தான்ப்பா. இந்த ஃப்ளோவை நீங்க ஒரு ஸ்லாட்டுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்லாட்டை ஈஸியா சொல்லிடலாம். அடுத்து இந்த 3 ஸ்லாட்டை நீங்க ஈஸியா கம்பேரும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ன்றது ஓப்பன் ஸ்லாட்டு. ஓகே, இந்த ஓப்பன் டைப் ஆஃப் ஸ்லாட்ல ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்த உடனே இந்த இடத்துல இங்க அதிகமான ஏர் கேப் இருக்கும். ஸோ இன் பிட்வீன் த ஸ்லாட்ஸ்ல ரொம்ப அதிகமான ஏர் கேப் இருக்கும். அடுத்ததா ஸ்டேட்டார் அண்ட் ரோட்டாருக்கு பார்த்தீங்கன்னா ஏர் கேப் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால நிறைய ஃப்ளக்ஸ் என்ன பண்ணும்னா ஸ்டேட்டார்ல இருந்து ரோட்டாருக்கு வழியா தான் போகும். ஓகே, அதனால இதுல லீக்கேஜ் ஃப்ளக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். ஓகே, இந்த பாயிண்ட் இதோட நிறுத்திக்கிங்க. அடுத்ததா நெக்ஸ்ட் என்ன தெரியும்னா இவனோட ஸ்லாட்ஸ் நீங்க வரைஞ்சீங்கன்னா இந்த ஸ்லாட்ஸ்ல அதிகமான ஏர் கேப் இருக்கு. கரெக்டா, இங்க அதிகமான ஏர் கேப் இருக்கு. ஸோ திரும்ப இங்க கம்மியான ஏர் கேப் இருக்கு. அப்ப நான் யூனிஃபார்மோட ஏர் கேப்னால ஆவரேஜ் ஏர் கேப்ன்றது இன்க்ரீஸ் ஆயிடுது. ஓகே, திஸ் இஸ் ஆவரேஜ் ஏர் கேப் இன்க்ரீஸ் ஆகுது இல்ல. ஸோ இப்போ ஆவரேஜ் ஏர் கேப் இன்க்ரீஸ் ஆனதுனால இது அதிகமான மேக்னடைசிங் கரண்ட்டை எடுத்துக்கும். அட் த சேம் டைம் இது ஒரு ஹார்மோனிக் டார்க் அண்ட் பல்சேட்டிங் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டு த லார்ஜ் ஃபார்மர் காயில்ஸ் வந்து பாசிபிள் ஆகும். அடுத்ததா வைண்டிங் என்னால் ஈஸியாக போய் பிளேஸ் பண்ண முடியும். சிம்பிள் இன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கரெக்டா, இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவ்வளவுதான்ப்பா. ஸோ இதுதான் என்னோட ஓப்பன் ஸ்லாட் வைண்டிங்கோட பாயிண்ட். ஓகே, அடுத்த வைண்டிங் என்ன? நெக்ஸ்ட் டைப் ஆஃப் வைண்டிங்ன்றது செமி க்ளோஸ்ட். ஓகே, இந்த இடத்துல ஃபுல்லாவே ஓப்பன் ஆயிருந்துச்சா அடுத்த முறை பார்ஷியலி தான் ஓப்பன் ஆயிருக்கும், பார்ஷியலி க்ளோஸா இருக்கும். ஸோ செகண்ட் டைப் இஸ் செமி க்ளோஸ்டு சார். ஓகே, இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சா, இப்ப பாருங்க this is semi closed slot. இது என்னோட ஸ்டேட்டார். ஸோ இது ரோட்டார். ஓகே, திஸ் இஸ் ரோட்டார். ஸோ இது நம்மளோட ஸ்டேட்டார். ஸோ இப்போ என்னோட வைண்டிங் எங்க இருக்குன்னா இங்க இருக்கும். இப்போ பாருங்க சரி, இப்போ இதை சுத்தி ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும். இப்போ இதை சுத்தி கிரியேட் ஆன ஃப்ளக்ஸ் இந்த ஏர் கேப் வழியா வந்து ரோட்டாருக்கு வர விரும்புவானா, இல்லை இந்த சின்ன ஏர் கேப் வழியா க்ளோஸ் ஆகி போக விரும்புவானா? எஸ். அப்போ ஒரு 50% ஒரு 40% ஆஃப் ஃப்ளக்ஸ் இது வழியாவே போயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ பாருங்க இது வழியாவே போயிருக்கும். ஸோ அப்போ ஒரு பாதி ஃப்ளக்ஸ் மட்டும்தான் ரோட்டாருக்கு வரும். ஓகே, அப்போ ஒரு 50% ஆஃப் ஃப்ளக்ஸ் ஸ்டேட்டார்ல இருந்து ஒரு ரோட்டாருக்கு வருது, இல்ல ஆல்மோஸ்ட் ஒரு 60% வருதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ 40% லீக்கேஜா தான் சார் போகுது. ஓகே, அப்போ 40% நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் கன்வெர்டட் இன்டு த லீக்கேஜ்.
ஓகே, அப்போ இங்கே பாருங்க, இங்கே நான் எழுதுறேன். ஸோ ஒரு 60% யூஸ்ஃபுல்லாக மாறும், ஒரு 40% கிட்ட லீக்கேஜாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ புரியுதா? இதில் முன்ன இருந்ததை விட அதிகமான லீக்கேஜ் இருக்குது தானே, முன்ன பார்த்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை விட அதிகமான லீக்கேஜ் இருக்கும். ஏன்னா அங்கே இருந்த ஏர் கேப் விட இப்போ இந்த ஏர் கேப் ரொம்ப சின்னதாக மாறிடுது. ஸோ ரோட்டார் ஸ்டில் அதே 1 மில்லிமீட்டர் தான்ப்பா, இங்கே 1 மில்லிமீட்டர் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இருங்க, இதையும் நான் கிட்ட வரைஞ்சிக்கிறேன். அதுக்காக நான் இது தள்ளி இருக்கு அது தள்ளி இருக்குன்னு நான் மீன் பண்ணல. இதுவுமே 1 மில்லிமீட்டர் தான். இப்போ ரெண்டுமே மோரார்லெஸ் சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு, ரெண்டுமே மோரார்லெஸ் சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்ப அதுல பாதி இதுல பாதி வரும்ல, அப்ப அதுல பாதி இதுல பாதி வந்திருக்குமா? எஸ், அதுதான் இங்க நடந்திருக்கும். ஓகே, 60% யூஸ்ஃபுல்லா மாறி இருக்கும், ஒரு 40% எனக்கு லீக்கேஜா மாறி இருக்கும். ஓகே, அடுத்ததா இதோட ஆவரேஜ் ஏர் கேப்பை பார்க்கணும். முன்ன பார்த்தீங்கல்ல, முன்ன பார்த்துருந்தப்போ இப்படி இருந்துச்சு, எல்லாமே இப்படி இருந்துச்சு, ஆவரேஜ் ஏர் கேப் போரா இருந்துச்சு. ஆனா இங்க எப்படி இருக்கு? சரி, இங்க பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஆர் லெஸ் க்ளோஸ்டு. கரெக்டா? மோர் ஆர் லெஸ் க்ளோஸ்டு. ஓகே, ஸோ இப்படிதான் இருக்கு, மோர் ஆர் லெஸ் க்ளோஸ்டு. ஸோ ரொம்ப கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் என்ன இருக்கு, நமக்கு ஓப்பன் இருக்கு. இங்க பாருங்க, this is average air gap. so average air gap என்ன ஆகுதுன்னா இம்ப்ரூவ் ஆகுது. சார், அப்ப average air gap improve ஆச்சுன்னா நமக்கு என்ன தெரியும்? so whenever air gap increases it requires less magnetizing current than before case. கரெக்ட்டா? air gapும் magnetizing currentும் inversely proportional. அப்ப therefore due to the increased air gap in the stator, the magnetizing current requirement decreases. கரெக்டா? முன்ன இருந்த மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு அதிகமான மேக்னடைசிங் கரண்ட் தேவையில்லை. இப்ப புரிஞ்சிச்சு இல்லப்பா? அவ்வளவுதான்ப்பா. சோ ரெண்டு விஷயம் தான். சோ ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்கனால ஈஸி. சோ ஒன்னு, இதோட லீக்கேஜ் எப்படி இருக்க போகுது, யூஸ்ஃபுல் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேயா? சோ முன்ன இருந்ததை விட இவனோட யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸ்ன்றது சோ என்னவாகுது, குறைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த ஏர் கேப், அந்த ஸ்லாட்டுக்கு இடைப்பட்ட ஏர் கேப் குறைஞ்சதுனால சோ நிறைய லீக்கேஜ் வந்து போக ஆரம்பிச்சிருந்துச்சு. ஓகேயா? சோ நிறைய லீக்கேஜ் வந்து போக ஆரம்பிச்சிருந்துச்சு. சோ அடுத்ததா சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம்ல வரைஞ்சிருந்தப்போ எனக்கு ஏர் கேப் வந்து கம்மியா இருக்கிறத நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி டயக்ராம் எப்படி இருக்கும்? சோ இது மாதிரி பிளைண்டா இருக்கும், ஃபுல்லான கேப் இருக்கும். சோ அப்ப ஆவரேஜ் ஏர் கேப் ரொம்ப அதிகமா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி பாருங்க. சோ இதுக்கும் டிஃபரெண்ட் இருக்குல்ல, கரெக்டா? சோ இந்த ரெண்டு டயக்ராமுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. இதுல எதுல ரொம்ப அதிகமான கோர் ஏரியா இருக்குன்னா இதுல தான் நிறைய கோர் இருக்கு. சோ இதுல நிறைய ஏர் கேப் தான் இருக்கு, ரைட்? இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. சோ போன கேஸோட ஏர் கேப்பை விட இந்த கேஸோட ஏர் கேப்ன்றது கம்மியா தான் இருக்கு. சோ சாரிப்பா, டிக்ரீஸ் ஆயிருக்குல்ல, மாத்தி எழுதிட்டேன்னா. ஸோ மாற்றி எழுதிட்டேன். ஸோ இப்போ ஏர் கேப் என்னவா இருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்குல்ல. கிளியரா? இப்போ ஆவரேஜ் ஏர் கேப் ரெடியூசஸ். அப்போ டியூ டு த டிக்ரீஸ்டு ஏர் கேப், இங்க நான் அப்படியே மாற்றியே எழுதிருக்கேன். ஓகே, டியூ டு டிக்ரீஸ்டு ஏர் கேப் இன் த ஸ்டேட்டர் த மேக்னடைசிங் கரண்ட் டிக்ரீசஸ். இதை மட்டும் தெளிவா எழுதிட்டேன்னா. ஸோ போன கேஸில் என்ன இருங்கப்பா ஒரே நிமிஷம். ஏர் கேப்பும்
ஏர் கேப் அதிகமாச்சுன்னா மேக்னடைசிங் கரண்ட் அதிகமாக தானே தேவைப்படும். ஸோ இங்கே என்ன இருக்குது, ஏர் கேப்பு டியூ டு டிக்ரீஸ்டு ஏர் கேப். போன கேஸை விட இந்த கேஸில் என்னோடய ஏர் கேப் வந்து டிக்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஏர் கேப் டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா மேக்னடைசிங் கரண்ட்டு அதிகமாக தேவைப்படுது. ஸோ போன கேஸில் என்ன சொல்லியிருந்தேன், இருங்கப்பா ஒரே நிமிஷம். ஏர் கேப்பும் மேக்னடைசிங் கரண்ட்டும் ஒரே நிமிஷம் தான் இங்கே இருக்குது கதை. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருந்தேன், ஆவரேஜ் ஏர் கேப் இன்க்ரீசஸ் ட்ராஸ் மோர் மேக்னடைசிங் கரண்ட். கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம இதை தானே பார்த்தோம். ஸோ இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரியும். ஸோ இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லை. ஸோ ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவலன் டு n இன்ட்டு I மியூ டிவைட் பை ஏர் கேப். கரெக்டாக, இதுதான் நீங்கள் எழுதணும். ஸோ இப்போது இந்த இடத்துல பாருங்கள், ஏர் கேப் ரெடியூசஸ் இட் ரெக்வயர்ஸ் லெஸ் மேக்னடைசிங் கரண்ட். கிளியர் தானே? இப்படி தான் நம்ம எழுதணும். ஸோ இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்போ ஏர் கேப்பும் I மியூவும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். எஸ், இதுதான் கரெக்ட். நம்ம பார்க்குறது இதுதான். ஸோ ஏர் கேப் அதிகமாச்சுன்னா மேக்னடைசிங் கரண்ட்டோட நீட் அதிகமாக இருக்கும். ஸோ அதை நம்ம மாற்றி எழுதியிருந்தோம். ஸோ அதனால தான் இந்த மிஸ்டேக்கு. ஸோ புரியுதா? சிம்பிள் தான்ப்பா. இதில் வந்து ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸ் என்ன, லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் என்னன்றதை கண்டுபிடிங்க. ஏன்னா யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸ் அதிகமாக இருந்தால் தான் பவர் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாக இருக்கும். ஸோ லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் அதிகமாக இருந்தால் பவர் ட்ரான்ஸ்ஃபர் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால ஃபஸ்ட்டு இந்த பேராமீட்டர்ஸை கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸ் என்னவா இருக்குது, லீக்கேஜ் ஃப்ளக்ஸஸ் என்னவா இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்ததான் நெக்ஸ்ட்டு இதோட ஃபைனலாக இதோட டயக்ராம், இந்த ஸ்லாட் டயக்ராமை வரைஞ்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஆவரேஜ் ஏர் கேப் அதிகமாச்சா ரெடியூஸ் ஆச்சான்னு சொல்லிட்டு. ஆவரேஜ் ஏர் கேப் முன்னே இருந்ததை விட என்ன ஆகுதுன்னா ஸோ ரெடியூஸ் ஆகிருக்குது. கரெக்டாக, ஏரியா இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஆவரேஜ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரெக்டாக, ஆவரேஜ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ முன்னே இருந்ததை விட ஆவரேஜ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஏர் கேப் குறைஞ்சிருக்குது. ஏர் கேப் குறைஞ்சிச்சுன்னா அதில் மேக்னடைசிங் கரண்ட்டோட நீடும் குறைஞ்சிரும். ஓகே, ஸோ இந்த கரெக்ட், இது வந்து இது வரைக்கும் கரெக்டு. ஸோ இப்போ இதனால என்னோட பல்சேஷன் டார்க்கும் என்னவாகும், கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஸோ முன்ன மாதிரி இருந்த மாதிரி பல்சேஷன்ஸ் இங்கே இருக்காது. ஓகே, ஸோ இப்போ இதோட அட்வான்டேஜஸும் டிஸ்அட்வான்டேஜஸும் நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ அடுத்ததா அட்வான்டேஜஸ் ஆஃப் ஓப்பன் ஸ்லாட், செமி க்ளோஸ்டு ஸ்லாட். ஓகே, ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் செமி க்ளோஸ்டு ஸ்லாட். சார் முன்ன ஃபுல்லி ஓப்பனாக இருந்துச்சு, அதனால ஃபார்மர் காயில்ஸை என்னால் ஈஸியாக வைக்க முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல்லி ஓப்பனா, ஸோ கிடையாது. இந்த இடத்துல இட் இஸ் நாட் அட் ஆல் ஃபுல்லி ஓப்பன். அப்போ நீங்கள் ஒரு வைண்டிங்கை வெளியே வவுண்ட் பண்ணீங்கன்னா, வெளியே வைண்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு ஒயராக தான் நீங்கள் உள்ளே விடணும். கரெக்டாக, ஒவ்வொரு ஒயராக தான் உள்ளே விடணும். அப்போது இட் இஸ் நாட் ஈஸி. ஆனால் இது இம்பாசிபிள் கிடையாது. ஸோ இம்பாசிபிளானா கிடையாது, பாசிபிள் தான். என்னால் அந்த சின்ன கேப் வழியாக ஒவ்வொரு வயரையாக உள்ளே விட்டு ஸோ வெளியே நீங்கள் வைண்ட் பண்ணாலுமே அதை உள்ளே தள்ளிட முடியும். ஸோ இப்போ ஆக்சஸ் டு த ஃபார்மர் காயில்ன்றது ஸ்டில் பாசிபிள் தான், பட் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸு. ஸோ ஈஸி கிடையாது. ஓகே, ஸோ இப்போ வைண்டிங் வந்து ஈஸியே இல்லை. வைண்டிங்ஸோட காம்ப்ளெக்சிட்டி இம்ப்ரூவ் ஆயிடுது, இன்க்ரீஸ் ஆகிடுது. ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். வைண்டிங் ப்ரொசீஜர் இஸ் டிஃபிகல்ட். Clear? Winding procedure is difficult. அடுத்ததா access to larger formal coils are not possible. Okay, so access to large former coils are not possible. So என்னோட ஃபார்மர் காயில்ஸோட ஆக்சஸ் அப்படின்றது இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஆக்சஸ் டு லார்ஜ் ஃபார்மர் காயில்ஸ் இஸ் நாட் பாசிபிள். அடுத்ததா லீக்கேஜிங் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கப்பா. ஸோ லீக்கேஜஸ் இன்க்ரீசஸ், ரைட்? ஸோ லீக்கேஜஸ் இன்க்ரீசஸ்.
கரெக்டா? ஸோ லீக்கேஜஸ் இன்க்ரீசஸ். ஸோ இது அட்வான்டேஜ் இல்லைல்ல, ஜஸ்ட் நம்ம டிஸ்அட்வான்டேஜில் எழுதிக்கலாம். ஸோ அட்வான்டேஜ் இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இப்போ செமி க்ளோஸ்டோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் அடுத்ததாக இதோட பவர் ஃபேக்டர் ஒரு அட்வான்டேஜ் இல்லை. எஸ், பவர் ஃபேக்டர் ஒரு அட்வான்டேஜ், அதை எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே என்னோட மேக்னடைசிங் கரண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படுது. ஓகே, ஸோ டியூ டு டிக்ரீஸ்டு ஏர் கேப் இட் ரெக்வயர்ஸ் மேக்னடைசிங் கரண்ட் டிக்ரீசஸ், அதனால பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ இந்த பவர் ஃபேக்டர் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். ஸோ ஆவரேஜ் ஏர் கேப் லென்த் இஸ் ரெடியூஸ்டு. So average air gap length reduces, therefore magnetizing current oda need drawn reduces. So magnetizing current drawn reduces and hence no load power factor and load power factor is improved. ஸோ பவர் ஃபேக்டர்ஸ் என்னவாயிடுதுன்னா இம்ப்ரூவ்டு கம்பேர்டு டு ஓப்பன் ஸ்லாட். அவனை விட இம்ப்ரூவ் ஆகுதுன்னு தான் சொல்கிறேன். இதுதான் ரொம்ப அதிகம்னு சொல்லலை, கம்பேர்டு டு ஓப்பன் ஸ்லாட். ஏன்னா இன்னும் ஒரு ஸ்லாட் இருக்கா நமக்கு. ஸோ அவனை பற்றி பார்த்தா தான் இன்னும் ஐடியா கிடைக்கும். ஸோ ஏர் கேப் லென்த்து குறைஞ்சதுனால மேக்னடைசிங் கரண்ட்டு குறையுது. எவனை விடையன்னா ஓப்பன் ஸ்லாட்டை விட குறையுது. ஓகே, அடுத்து ஏர் கேப்போட டிஸ்ட்ரிபியூஷன் மோர் ஆர் லெஸ் யூனிஃபார்ம். முன்ன நான் யூனிஃபார்மாக இருந்துச்சு இல்லை. ஸோ இப்போ பாருங்க, ஆல்மோஸ்ட் ஒரு யூனிஃபார்மான ஸ்டேட் வந்திருக்கனால பல்சேட்டிங் டார்க்கு குறைஞ்சிருக்கும். ஓகேயா? ஸோ ஏர் கேப் ஃப்ளக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் நியர்லி யூனிஃபார்ம். ஓகேயா? ஸோ ஏர் கேப் ஃப்ளக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் யூனிஃபார்ம். ஸோ அதனால என்ன ஆகும்? ஹென்ஸ் ஹார்மோனிக் டார்க் அண்ட் வைப்ரேஷன் நாய்ஸ் ஆர் ரெடியூசஸ் அண்ட் ஹென்ஸ் ஹார்மோனிக் டார்க் நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன் ரெடியூசஸ். ஓகே, ஹார்மோனிக் டார்க் அண்ட் நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன்ஸ் என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஹார்மோனிக் டார்க்கு நாய்ஸ் வைப்ரேஷன்ஸ் வந்து ரெடியூசஸ் ஆகும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜஸ். இதில் டிஸ்அட்வான்டேஜே இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எஸ், இந்த இடத்துல டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ லீக்கேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கு when compared to previous case. Leakage flux increases. Compared to open slot and hence power transfer will increases. சார் நம்ம அங்க கூட எழுதலாம். ஓகே, இங்க லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் குறையுது அப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பவர் டிரான்ஸ்ஃபர் குறையுதுன்னு அர்த்தம். ஓகே, லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் is less, therefore power transfer is more. ஸோ இங்கே என்ன நடந்துச்சு? லீக்கேஜ் வந்து இன்க்ரீசஸ், லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் இன்க்ரீசஸ் கம்பேர்ட் டு ஓப்பன் ஸ்லாட் and hence power transfer decreases. ஓப்பன் ஸ்லாட்ஸை பொறுத்த வரைக்கும் தான் இப்போ நிறைய பவர் டிரான்ஸ்ஃபர் இருக்கும். ஸோ செமி க்ளோஸ்டுக்கு வந்த உடனே பவர் டிரான்ஸ்ஃபர் குறைஞ்சிருக்கும். ஓகே, ஸோ hence power transfer decreases compared to open slot. ஓகே, ஸோ இதனால பவர் டிரான்ஸ்ஃபர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. எதனாலனா லீக்கேஜஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால யூஸ்ஃபுல் வந்து குறைஞ்சிரும். யூஸ்ஃபுல் குறைஞ்சிச்சு அப்படின்னாலே
பவர் டிரான்ஸ்ஃபர் வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ இப்போ கிளியர் தானேப்பா, 2 ஸ்லாட்டை பற்றி நம்ம பார்த்துருக்கோம்ப்பா. ஓகே, ஸோ 2 ஸ்லாட்ஸை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒன்று ஓப்பன் ஸ்லாட்டு, இன்னொன்று செமி க்ளோஸ்டு ஸ்லாட்டு. ஸோ கரெக்டா? ஸோ ஓப்பன் ஸ்லாட்டோட பேராமீட்டர்ஸை நம்ம என்னென்ன கொடுத்தோம்? ஓப்பன் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கான மேக்னடைசிங் கரண்ட்ன்றது ஸோ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அதோட ஏர் கேப் ரொம்ப அதிகமாக இருக்கும். செமி க்ளோஸ்டு ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் அதோட ஏர் கேப் வந்து மீடியமாக இருக்கும். அதனால மேக்னடைசிங் கரண்ட்டும் மீடியமாக இருக்கும். அடுத்ததாக ஓப்பன் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ லீக்கேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால பவர் டிரான்ஸ்ஃபர் அதிகமாக இருக்கும். செமி க்ளோஸ்டை பொறுத்த வரைக்கும் லீக்கேஜ் மாடரேட்டாக இருக்கும், பவர் டிரான்ஸ்ஃபரும் ஒரு மாடரேட் லெவலாக தான் இருக்கும். அடுத்ததாக ஃபார்மர் காயில்ஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஸ்லாட்டில் ஈஸியான ஃபார்மர் காயில்ஸை ஃபிட் பண்ண முடியும். ஆனால் என்னோட செமி க்ளோஸ்டு ஸ்லாட்டில் ஃபார்மர் காயிலை ஈஸியாக ஃபிட் பண்ண முடியாது. அடுத்ததாக என்னோட பல்சேட்டிங் அண்ட் நாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ எதில் அதிகமான ஏர் கேப் இருக்குதோ அதில் ரொம்ப அதிகமான பல்சேஷன்ஸ் வரும். ஸோ விச் மீன் என்னோட ஓப்பன் ஸ்லாட்டில் ரொம்ப அதிகமான பல்சேஷன்ஸ் வரும், செமி க்ளோஸ்டு ஸ்லாட்டில் பல்சேஷன்ஸ் குறைஞ்சிருக்கும். அவ்வளவுதான்ப்பா. ஸோ செமி க்ளோஸ்டு அண்ட் ஓப்பன் ஸ்லாட்டை சிம்பிளாகவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்லாட் என்னோட க்ளோஸ்டு ஸ்லாட். சார் இந்த க்ளோஸ்டு ஸ்லாட் எப்படி இருக்க போகுது? சார் தேர் இஸ் நோ ஓப்பனிங். ஓகே, இது என்னோட ஸ்டேட்டார், இது என்னோட ஸ்லாட். Okay, this is slot. Which is stator. So next நம்மளோட rotor. So இங்க ஸ்டேட்டார்ல தான் என்னோட காயில்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ இப்போ ஃப்ளக்ஸஸ் என்ன பண்ண ட்ரை பண்ணோம் சார்? இங்கே நிறைய ஃப்ளக்ஸ் இப்படியே க்ளோஸ் பண்ணதுக்கு தான் பார்க்கும். ஏன்னா இது ஃபுல்லி ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ நீங்கள் ஏர் கேப்புக்குள்ளே வர வேண்டிய அவசியமே இல்லை. திஸ் இஸ் ஏர் கேப், இது ஏர் கேப்பா. ஸோ இது வந்து ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். அப்போ ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்குள்ளேயே சுற்றணும்னு நினைப்பேனா, கஷ்டப்பட்டு ஏர் கேப்பை கிராஸ் பண்ணணும்னு நினைப்பேனா? அப்போ பார்த்தீங்கன்னா வெரி வெரி லெஸ் ஃப்ளக்ஸஸ் ஒன்லி லிங்கிங் வித் திஸ் ரோட்டார். ஓகே, ஸோ அப்போ ஒரு 20% இல்லை ஒரு 30% தான் சார். ஒரு 30% 40% ஆஃப் ஃப்ளக்ஸு தான் யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸாக மாறும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸு ஒரு 30 to 40%. மீதி எல்லாமே லீக்கேஜ் தான். 60லிருந்து 70% லீக்கேஜாகவே போயிடுது சார். ஓகே, ஸோ 60லிருந்து 70% லீக்கேஜ்லேயே போயிடுது. ஸோ லீக்கேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கனால பவர் டிரான்ஸ்ஃபர்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். டியூ டு லார்ஜ் லீக்கேஜ் பவர் டிரான்ஸ்ஃபர் இஸ் வெரி லெஸ். நெக்ஸ்ட் இப்போ இதோட டயக்ராமை நீங்கள் வரையுங்களேன். ஸோ இதோட டயக்ராமை வரைஞ்சிங்கன்னா இதோட ஆவரேஜ் ஏர் கேப் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும். ஸோ முன்ன இருந்ததை விட இன்னும் அதிகமான ஏர் கேப் டிக்ரீஸ் ஆகுது சார். முன்ன என்னன்னா ஸோ கீழே சைட்லலாம் ஓப்பனிங் இருந்துச்சு, அப்போ அதிலெல்லாம் கூட ஏர் கேப் வந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்க, ஸோ ஒரு சின்ன ஒரு இது மட்டும்தான் இருக்கு. ஸோ மீதி எல்லாமே ஏர் கேப் தான். ஸோ அதாவது இந்த சின்ன இடத்துல தான் ஏர் கேப் இருக்கு, மீதி எல்லாமே கோர் தான். ஓகே சார், இது மட்டும் தான் சார் ஏர் கேப், மீதி எல்லாமே கோர் மெட்டீரியல் தான். ஸோ இப்போ மொத்தமே கோர் தான் இருக்கும், ஏர் கேப் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ வென்எவர் ஏர் கேப் டிக்ரீஸ் ஆகுதுன்னா டெஃபினட்டா மேக்னடைசிங் கரண்ட்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவாக மாறி இருக்கும். ஸோ இப்போ என்னோட க்ளோஸ்டு ஸ்லாட்ல மட்டும்தான் என்னோட ஏர் கேப் ரொம்ப அதிகமாகவும் பவர் ஃபேக்டர் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். ஸோ அதுல இருந்து ஓப்பன் ஸ்லாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுல தான் ரொம்ப அதிகமான ஏர் கேப்பும் ஸோ ரொம்ப அதிகமான பவர் ஃபேக்டரும் இருக்கும். ஓகே, ரொம்ப புவர் பவர் ஃபேக்டர்னு சொல்றோம்.
கரெக்ட். அதில் தான் பவர் ஃபேக்டர் ரொம்ப புவராகவும் இருக்கும். ஸோ இந்த செமி க்ளோஸ்டை பொறுத்த வரைக்கும் ஏர் கேப்பும் மாடரேட்டாக இருக்கும், பவர் ஃபேக்டரும் மாடரேட்டாக இருக்கும், டார்க்கும் மாடரேட்டராக தான் இருக்கும். ஓகே, இதுதான் இதோட ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எழுதிடலாம் அதில் பார்த்த மாதிரி. ஸோ இதில் அட்வான்டேஜ் என்னப்பா? ஸோ ஆவரேஜ் ஏர் கேப் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் யூனிஃபார்ம். ஸோ அடுத்ததா ஃபர்ஸ்ட் ஸ்மாலர் ஏர் கேப். ஸோ ஏர் கேப் இஸ் வெரி ஸ்மால், therefore magnetizing current requirement is very low. Air gap is very small, therefore magnetizing current requirement is small. So very small என்றதை விட small தான், very small அப்படின்றத நம்ம சொல்லக்கூடாது. So air gap is small, therefore magnetizing current requirement. So air gap is very small, magnetizing current requirement is small, and hence no load and loading power factors are improved. Power factors are good. ஸோ ஃபர்ஸ்ட் பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு சொல்றேன். ஸோ அடுத்த பாயிண்ட் என்னப்பா? ஸோ ஏர் கேப் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிஃபார்மா இருக்கு. Air gap distribution is uniform. Air gap distribution is uniform. So adunala harmonic torques are very less and noises are very less. Air gap distribution is uniform, hence harmonic torques are very less. So noise and vibrations are very less. ஓகே, ஸோ இதுதான் என்னோட அட்வான்டேஜ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இண்டக்ஷன் மோட்டார்ஸ், ஸோ நம்ம வீட்டில் ஒரு ஃபேனோட இண்டக்ஷன் மோட்டார்ஸ் இருக்குல்ல, ஸோ லோ பவர் இண்டக்ஷன் மோட்டார்ஸ், எல்லா லோ பவர் இண்டக்ஷன் மோட்டார்ஸுமே க்ளோஸ்டு ஸ்லாட் தான்ப்பா. ஏன்னா இப்போ ஃபேன்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப அதிகமான டார்க்கே தேவைப்படாது. ஓகே, ஃபேன்லலாம் ரொம்ப அதிகமான டார்க்கே நமக்கு தேவைப்படாது. ஸோ ஒரு மீடியம் அளவுக்கு டார்க் இருந்தாலே போதும். ஸோ அப்போ எனக்கு பவர் ஃபேக்டர் மட்டும் அதிகமாக தேவைப்படுது. கரெக்டாக பவர் ஃபேக்டர் மட்டும் குட் பவர் ஃபேக்டர்ல ஒர்க் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஓப்பன் ஸ்லாட் தான் இட் இஸ் அ பர்ஃபெக்ட். ஸோ ஒரு குட் பவர் ஃபேக்டர்ல ஒர்க் பண்ணோம், அட் த சேம் டைம் அதால அதிகமான டார்க்கும் கொடுக்க முடியாது. அப்போ நம்மளோட சீலிங் ஃபேன் அண்ட் ஃபேன் அப்ளிகேஷன்ஸு ஸோ எல்லாமே ஓகேயா. ஸோ என்னோட அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இந்த பர்டிகுலராக ஃபேன் அப்ளிகேஷன்ஸ் ஓகேயா, சீலிங் ஃபேன்ஸு. ஸோ சீலிங் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்லாட் க்ளோஸ்டு ஸ்லாட் தான் இருக்கும். ஓகேயா, சீலிங் ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ஸ்லாட் இருக்கும். அடுத்ததாக என்னோட மோட்டர்ஸு ஒரு 5 HP இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமான ஹெச்பி, ஸோ ஒரு 2 HP மோட்டார்ஸு, அந்த மோட்டார்ஸ் எல்லாமே கூட நமக்கு என்னவா இருக்கும்னா இந்த செமி க்ளோஸ்டு ஸ்லாட்டாக இருக்கும். அதை தவிர்த்து ஒரு 50 HP அந்த மாதிரி போகிறேன்னா மட்டும்தான் க்ளோஸ்டு ஸ்லாட் இருக்கும். ஓகே, ஒரு சீலிங் ஃபேனு வெரி ஸ்மால் ஹெச்பி மோட்டார்ஸ் எப்பவுமே க்ளோஸ்டு ஸ்லாட் தான் இருக்கும். அடுத்ததாக ஒரு மீடியம் ரேஞ்ச் இருக்கிற பவர் டிரான்ஸ்ஃபர் வேணும், பவர் டார்க் வந்து ஒரு மீடியம் ரேஞ்சாக இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம செமி க்ளோஸ்டு ஸ்லாட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்ததாக எனக்கு பவர் டிரான்ஸ்ஃபர் ரொம்ப அதிகமாக இருக்கணும், லார்ஜ் மெஷின்ஸ்ல எல்லாம் லீக்கேஜ் கம்மியாக இருக்கணும். ஸோ அப்போ அதனால வெரி லார்ஜ் ரேட்டட் மெஷின்ஸில் நம்ம ஓப்பன் ஸ்லாட்ஸ்க்கு போவோம்ப்பா. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன பார்த்துருக்கோம், அட்வான்டேஜஸ் கொடுத்துருக்கேன், அடுத்து டிஸ்அட்வான்டேஜஸ் எழுதணும். ஸோ இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்? சரி, இதில் லீக்கேஜ் தான் ரொம்ப அதிகம். கரெக்டா, ஸோ லீக்கேஜ் தான் ரொம்ப அதிகம். ஸோ அதனால என்ன பண்ண முடியாது, என்னால் அதிகமான பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ லீக்கேஜ் இஸ் வெரி லெஸ், வெரி ஹை, லீக்கேஜ் ஃப்ளக்ஸஸ் ஆர் ஹை, hence power transfer decreases.
பவர் டிரான்ஸ்ஃபர் டிக்ரீஸ் ஆகுது. அடுத்ததா சார் ஃபார்மர் காயில் ஒன்று சொல்லியிருந்தேன், வெளியே வவுண்ட் பண்ணிக்கிட்டு உள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, ஆனா இப்போ இந்த இடத்துல பண்ண முடியுமா? இங்கதான் ஓப்பனிங்கே இல்லையே, க்ளோஸ்ட் ஆச்சு. அப்போ ஓப்பனிங்கே இல்லாத இடத்துல ஃபார்மர் காயில் பாசிபிளா கிடையாது. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபேனை வவுண்ட் பண்ற இடத்துலயும் போய் பாருங்க. ஸோ ஆக்சுவலி அதுக்குள்ள விட்டு தான் அதை வவுண்ட் பண்ணுவோமே நம்ம. ஸோ அதுக்கு ஒரு மிஷின் இருக்கும், அந்த மிஷின் என்ன பண்ணோம், அதுக்குள்ள போயிட்டு தான் வவுண்ட் பண்ணோம். ஸோ இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. வைண்டிங் ப்ரொசீஜர் இஸ் காம்ப்ளிகேட்டட். So winding procedure is complicated. Access to farmer coils are not possible. So அடுத்ததா ஸோ ஆக்சஸ் டு ஃபார்மர் காயில்ஸ் ஆர் நாட் பாசிபிள், அவ்வளோதான். ஓகே, இதுதான் என்னோட கிவன் டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போ புரியுது இல்லைப்பா? ஸோ 3 ஸ்லாட்டை பற்றி உங்களுக்கு புரியுது இல்லை? ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் ஸ்லாட்டை எடுத்தீங்கன்னா அதில் லீக்கேஜ் கம்மியாக இருக்கும், கரெக்டா? ஸோ அடுத்ததா அதோட ஏர் கேப் வந்து அதிகமாக இருக்கும், ஆவரேஜ் ஏர் கேப் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால மேக்னடைசிங் கரண்ட்டோட நீடுன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் ஏர் கேப் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுனாலே பல்சேஷன் டார்க்கு வைப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ஸோ ஓப்பன் ஸ்லாட்டில் அண்ட் ஓப்பன் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 HP அந்த மாதிரி மிஷின்ஸுக்கு தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா அங்கே தான் நிறைய பவர் டிரான்ஸ்ஃபர் நடக்கும், லீக்கேஜ் இருக்காது. ஓகே, நிறைய பவர் மிஷின், ஹை ரேட்டட் மிஷின்ஸ் எப்பவுமே நம்ம ஸோ லீக்கேஜை பற்றி தான் கேர் பண்ணுவோம். ஸோ நிறைய பவர் போச்சுன்னா அந்த பவர் வேஸ்ட்டாக போகக்கூடாது இல்லை, அதுக்காக லெஸ் லீக்கேஜ் இருக்கிற மிஷின்ஸ் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இது லெஸ் லீக்கேஜ் இருக்கிற ஸ்லாட்டுன்னா ஓப்பன் ஸ்லாட்டு, அப்போ ஹை ரேட்டிங்னா ஓப்பன் ஸ்லாட்டு. ஓகே, அடுத்ததா ஒரு மீடியம் மிஷின்ஸ் சார். ஸோ மீடியம் மிஷினு, ஸோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா செமி க்ளோஸ்டு ஸ்லாட்டை யூஸ் பண்ணுறோம். செமி க்ளோஸ்டு ஸ்லாட்டை பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும், இதோட ஏர் கேப்ன்றது ஆவரேஜாக மாறி இருக்கும். அப்போ மேக்னடைசிங் கரண்ட்டும் ஆவரேஜாக இருக்கும், ரொம்ப அதிகமாக தேவைப்படாது, ஒரு ஆவரேஜ் மேக்னடைசிங் கரண்ட் இருக்கும். அப்போ பவர் ஃபேக்டர் ரொம்ப பூரா இருக்காது, மீடியமாக இருக்கும். ஸோ கரெக்டா? ஸோ அடுத்ததா பவர் டிரான்ஸ்ஃபரும் மீடியமாக இருக்கும், அப்போ டார்க்கும் மீடியமாக இருக்கும். அப்போ என்னோட செமி க்ளோஸ்டு ஸ்லாட்ன்றது எப்பவுமே இன் பிட்வீன் மிடில் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் க்ளோஸ்டு ஸ்லாட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இதில் வந்து லீக்கேஜ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், பவர் டிரான்ஸ்ஃபர் வந்து குறைஞ்சிரும். ஸோ கிளியரா? அடுத்ததா என்னோட ஏர் கேப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், முன்ன மாதிரி இருக்காது, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால மேக்னடைசிங் கரண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பவர் ஃபேக்டர் படி பார்த்தோம்னா இம்ப்ரூவாக இருக்கும். அடுத்ததான் இந்த ஓப்பன் ஸ்லாட்டை நம்ம எங்கே ப்ரிஃபர் பண்ணுறோம்னா நம்மளோட சீலிங் ஃபேன்ஸில் நம்மளோட இந்த ஓப்பன் ஸ்லாட்டு இருக்குது. ஓகே, இப்போ இந்த மொத்தத்தையும் நான் உங்களுக்கு டேபிளாக ஒரு டேபிள் கொடுத்துட்றேன். ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும்பா. ஓகே, ஸோ அதை வச்சு ஈஸியாக எந்த ஸ்லாட்டுக்கு பவர் ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கும், பல்சேட்டிங் டார்க் எதில் வரும், ஸோ இந்த மாதிரி திங்ஸ் கேட்டால் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட கேரக்டர்ஸை எழுதலாம் இந்த சைடில். ஸோ அடுத்ததா என்னோட ஸ்லாட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் ஸ்லாட்டு, க்ளோஸ்டு ஸ்லாட், இது அப்படியே எழுதிடலாம். ஓப்பன் ஸ்லாட்டுக்கு எப்படி இருக்கு, செமி க்ளோஸ்டு ஸ்லாட்டுக்கு எப்படி இருக்கு, அடுத்ததா க்ளோஸ்டு ஸ்லாட்டுக்கு எப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸ் பா, என்னென்ன கேரக்டர், மேக்னடைசிங் கரண்ட்டு, ஹார்மோனிக் டார்க்கு, பவர் ஃபேக்டர், இந்த மாதிரி எழுத போறோம் கேரக்டர்ஸ். So first character என்னன்னா that is magnetizing current, I mu. ஓகே, ஸோ யாருக்குப்பா அதிகமான மேக்னடைசிங் கரண்ட் தேவைப்பட்டிருந்துச்சு, ஸோ யாருக்கு ரொம்ப அதிகமான ஏர் கேப் இருந்துச்சோ அவனுக்கு தானே மேக்னடைசிங் கரண்ட் அதிகமாக தேவைப்பட்டிருந்துச்சு. யாருக்கு ரொம்ப அதிகமான ஏர் கேப் இருக்கும், ஓப்பன் ஸ்லாட்டுக்கு தானே ரொம்ப அதிகமான ஏர் கேப் இருக்கும்.
So therefore I mu is greater than, for this is greater than I mu is this. So அப்போ என்னோட closed slot ஓட magnetizing current ன்றது தான் it is least. Okay, so closed slot ஓட magnetizing current ன்றது தான் ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்ததா என்னோட load power factor. Okay, open loadக்கும் இதே தான், no loadக்கும் இதே தான். ஸோ இந்த சிம்பிள் தான் இருக்கும். நமக்கு என்ன தெரியும், யார் ஒருத்தன் அதிகமான மேக்னடைசிங் கரண்ட்டை கொடுக்குறானோ அவனோட பவர் ஃபேக்டர்ன்றது தான் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ காஸ் ஃபை, ஸோ லெஸர் தேன் காஸ் ஃபை, லெஸர் தேன் காஸ் ஃபை. புரியுது இல்லப்பா? ஸோ மேக்னடைஸும் பவர் ஃபேக்டரும் ஆப்போசிட்ல இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் பேராமீட்டர். ஸோ யாருக்கு ரொம்ப அதிகமான லீக்கேஜ் இருந்துச்சு? கரெக்டா, யாருக்கு ரொம்ப அதிகமான லீக்கேஜ் இருந்துச்சு? ஸோ ஃபைனலாக என்னோட இந்த க்ளோஸ்டு ஸ்லாட்ல தான் மொத்தமே இப்படியே வந்துடுவான். ஸோ கரெக்டாக இது க்ளோஸ்டு ஸ்லாட்டாக இருக்கிறனால மொத்த ஃப்ளக்ஸும் இப்படியே க்ளோஸ் ஆகிடும். ஸோ கரெக்டாக அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட க்ளோஸ்டு ஸ்லாட்ல தான் லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். லீக்கேஜ் ஃப்ளக்ஸும் ஒன்று தான், லீக்கேஜ் ரியாக்டன்ஸ்னு சொன்னாலும் ஒன்று தான். ஓகே, அப்போ therefore XL of open slot is lesser than, இதுக்கு தான் ரொம்ப கம்மி. ஓகே, XL leakage of open slot is lesser than leakage of semi closed slot is lesser than leakage of closed slot. ஸோ கரெக்டா அப்போ என்னோட closed slot ஓட லீக்கேஜ் தான் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அடுத்த ஒரு பேராமீட்டர் என்னோட ஹார்மோனிக் டார்க் அண்ட் நாய்ஸஸ். கரெக்டா, ஸோ ஃபோர்த்தா என்னோட ஹார்மோனிக் டார்க். வைப்ரேஷன், நாய்ஸ் எது சொன்னாலும் ஒண்ணுதான். சார் நமக்கு என்ன தெரியும், எதுல ரொம்ப அதிகமான ஏர் கேப் இருந்துச்சோ அதுல தான் ரொம்ப அதிகமான ஹார்மோனிக் டார்க் இருந்துச்சு. ரைட், அப்போ ஸோ திஸ் இஸ் TH அப்படின்னு சொல்லி எழுதுறேன், டோட்டல் ஹார்மோனிக். ஓகே, ஸோ ஓப்பன் ஸ்லாட்ல தான் ரொம்ப அதிகமான டோட்டல் ஹார்மோனிக்ஸ் இருந்துச்சு, இஸ் கிரேட்டர் தேன். ஸோ TH இஸ் கிரேட்டர் தேன், ஸோ திஸ் இஸ் TH. ஸோ இங்க சஃபிக்ஸ்ல வேணும்னா ஓப்பன், ஸோ நெக்ஸ்ட் செமி அண்ட் நெக்ஸ்ட் க்ளோஸ்டு அப்படின்னு வேணா எழுதிக்கலாம். சஃபிக்ஸ்ல இதை போட்டுக்கலாம்ப்பா. ஓகே, இந்த டேபிள் நான் உங்களுக்கு இந்த கிளாஸஸ்ல சொன்னதை வச்சு தான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. அப் டு திஸ் கிளியர் தானே? ஸோ அப் டு திஸ் கிளியர் தானே? இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா இங்க நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல எந்த ஹெச்பிக்கு என்ன ஸ்லாட்டை யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன்னா அதை நோட்டா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்கள் நாளைக்கு பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு நம்ம ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்டார் பூல்ஸ், ஆர்எம்எஃபோட ஃபார்மேஷன்ஸு, ரோட்டாரோட டைப்ஸும் நாளைக்கு நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதலாம். செமி க்ளோஸ்டு ஸ்லாட்ஸ் ஆர் ஹேவிங் பார்ஷியல் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஓப்பன் ஸ்லாட் அண்ட் க்ளோஸ்டு ஸ்லாட். ஸோ செமி க்ளோஸ்டு ஸ்லாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர் ஹேவிங் partial advantages of open slot and closed slot. Semi closed slots having partial advantages of open slot and closed slot. Therefore semi-closed slots are preferred for induction machines of 5 to 50 HP motors. ஓகே, 5 to 50 HP மோட்டார்ஸில் செமி க்ளோஸ்டு ஸ்லாட்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அடுத்ததா, ஸோ லோ ஹெச்பி மோட்டார்ஸில் க்ளோஸ்டு ஸ்லாட்ஸ் ஆர் யூஸ்டு. இன் லோ ஹெச்பி மோட்டார்ஸ் ஓகே, லோ ஹெச்பி மோட்டார்ஸில் க்ளோஸ்டு ஸ்லாட்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னா சீலிங் ஃபேன்ஸ். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சீலிங் ஃபேனை பிரித்து பார்த்தீங்கனாலே அதில் க்ளோஸ்டு ஸ்லாட் தான் இருக்கும். அடுத்ததா தேர்டு,
So for high HP motors, open slots are used. For high HP induction motors லையுமே யூஸ் பண்ணலாம். And synchronous motorsல நம்ம எல்லாமே இதுதான் யூஸ் பண்றோம். For high HP induction motors and synchronous motors, open slots are preferred. ஸோ எதுக்காக ஹை ஹெச்பியில் போகிறோம்னா ஹெச்பி அதிகமாகுதுன்னா பவர் அதிகமாகுது. அப்போ லீக்கேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த லாஸாக போயிடுமே. ஸோ ஒரு சின்ன மெஷினாக இருந்தால் லாஸஸ் எவ்வளோ, ஒரு 50 வாட்ஸ் எடுத்துக்கிற மெஷின்னா லாஸஸ் ஒரு 20 வாட்ஸ் போனால் ஓகே பரவாயில்ல. ஆனால் ஒரு மெகா வாட்டில் எடுக்கிற மெஷினில் லாஸஸ் என்ன 20% 30%னா வேஸ்ட் இல்லை. ஸோ அவ்வளோ பவர் எனர்ஜி வேஸ்ட்டாக போகிறத நம்ம எப்பவும் விரும்ப மாட்டோம். ஸோ ஒரு 10 வாட் 20 வாட்னா ஓகே, இட் இஸ் மேனேஜபிள். கரெக்டாக? ஸோ அப் டு திஸ் கிளியர் தானப்பா? ஸோ இதுதான் என்னோட டைப் ஆஃப் ஸ்லாட்டு. ஓகே, பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் ஸ்லாட்டை பொறுத்து தான் நம்ம அப்ளிகேஷன்ஸ்க்கு அதை ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எதுனா உங்களுக்கு டவுட் இருக்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கப்பா. நான் அதுக்கான ஆன்சர்ஸை உங்களுக்கு கமெண்டில் பிங் பண்ணி விடுறேன். அண்ட் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் மோர் கிளாஸஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ்லாம் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ அடுத்ததாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு செஷனில் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ.